சோ இந்த கிளாஸ்ல நம்ம வந்து நேத்து நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து பார்த்தோம். அதாவது கொஸ்டின்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சிலபஸும் வந்து பார்த்தோம்னா நம்ம நேத்து கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கொஸ்டின்ஸும் பார்த்திருந்தோம். சிலபஸும் வந்து பார்த்தோம்னா நம்ம நேத்து கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம கிளாஸ்ல வந்து டாபிக் உள்ள வந்து ஜம்ப் ஆயிடலாம். சோ சிலபஸ் இதுதான் நம்மளுக்கு. இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து இந்தியாவுடைய லொகேஷன். அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுடைய இயற்கை அமைவுகள். ஓகேவா? இதான் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வரும். சோ லொகேஷன் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்தியாவுடைய பிசிக்கல் ஃபீச்சர்ஸ். சோ இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது. ஓகே. சோ வாய்ஸ்லாம் கிளியரா தானே இருக்கு? எனக்கு அத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. வாய்ஸ்லாம் ஓகே தானே? வாய்ஸ் கிளியரா இருக்கு மேம். ஓகேங்க, ஓகேங்க. ஓகே. கிளியரா இருக்கு சரி, மேம். ப்ரொசீட் பண்ணிடலாம். ஓகே. சோ இந்த மேப் வந்து நம்ம இந்தியாவுடைய லொகேஷனை இண்டிகேட் பண்ற மேப். சோ இந்த மேப்ல வந்து இந்தியா நம்மள சுத்தி வந்து பார்த்தா நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸ் பாகிஸ்தான், பங்களாதேஷ், சைனா, நேபாள், பூட்டான், கீழே வந்து பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா இது மாதிரி இருக்கு. இது நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸை இண்டிகேட் பண்ற ஒரு ஸ்மால் ரெப்ரசன்டேஷன் தான் வந்து பார்த்தோம்னா இந்த மேப். ஓகேங்க. சோ நம்ம வந்து இந்தியாவை வந்து பார்த்தோம்னா ஒரு சப்கான்டினென்ட்னு வந்து சொல்லுவாங்க. இந்தியாவை சப்கான்டினென்ட்னு சொல்றதுக்கு, அதாவது இந்தியாவை துணை கண்டம்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா 2 காரணங்கள் இருக்கு. 2 ரீசன் இருக்கு. சோ என்ன ரீசன்னு வந்து இப்ப நம்ம பார்க்கலாம். இது நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியா அலாங் வித் இந்தியாவுடன் எந்தெந்த நாடுகள்லாம் சேர்ந்து இந்தியா வந்து ஒரு துணை கண்டமா அழைக்கப்படுதுன்னா, இந்தியாவோட மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா இந்த நாடுகள் இந்தியா பிளஸ் இந்த நாடுகள் எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து நம்மளுக்கு துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. எதனால இந்தியா, மியான்மர், வங்காளதேசம், நேபாள், பூட்டான், இலங்கை எல்லா நாடுகளையும் வந்து ஒரு சப்கான்டினென்ட் துணை கண்டம்னு சொல்றாங்கன்னா, வடமேற்கு, வடக்கு மற்றும் வடகிழக்கு மலைத்தொடர்களும் தெற்கில் கடலாலும் சூழப்பட்டு இத்துணை கண்டம் ஆசியாவுடைய மத்த பகுதியில இருந்து பிரிந்துள்ளது. சோ இந்த நாடுகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ரெஸ்ட் ஆஃப் தி ஏசியால இருந்து, ஓகேவா, ரெஸ்ட் ஆஃப் தி ஏசியால இருந்து மவுண்டன் செயின்ஸ்னால செப்பரேட் ஆகி இருக்கு. சோ இது வந்து பார்த்தோம்னா ஒரு ரீசனா சொல்லலாம். ரெஸ்ட் ஆஃப் தி ஏசியால இருந்து செப்பரேட் ஆகி இருக்கிறத ஒரு காரணமா சொல்லலாம். இன்னொரு காரணம் என்ன சொல்ல வராங்கன்னா, இயற்கை நிலை அமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரம், கனிமங்கள் இந்த மாதிரி ஒரு கான்டினென்ட்டுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் வந்து உள்ளடக்கி இருக்கிறதுனால நம்மள ஒரு சப்கான்டினென்ட் சொல்லலாம். இந்தியா அலாங் வித் இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே நம்மளுக்கு ரெஸ்ட் ஆஃப் ஏசியால இருந்து செப்பரேட்டா தெரியுதுன்றதுனால சப்கான்டினென்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஒரு கான்டினென்ட்டுக்கு தேவைப்படுற கேரக்டர்ஸ் எல்லாமே, ஒரு கான்டினென்டல் கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குன்றதுனாலயும் ஒரு சப்கான்டினென்ட்னு சொல்லலாம். சோ ஃபர்ஸ்டே வந்து இந்தியாவை ஏன் ஒரு சப்கான்டினென்ட்னு சொல்றோம்ன்றதுக்கான ரீசன். ஓகேவா? லிசன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரன்னிங் நோட்ஸ் எழுதுங்க. அப்படி முடியாத பட்சத்துல வந்து பார்த்தோம்னா நோட்ஸ்க்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நோட்ஸ் எழுதணுமே நம்ம வந்து டைமை வந்து டிலே பண்ணிட்டுலாம் இருக்க தேவையில்ல. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ரன்னிங் நோட்ஸ் கொடுங்க. அப்படி முடியலன்னா வந்து ஸ்லைட்ஸ் ஒன்ஸ் வந்த உடனே உங்களுக்கு அதை பார்த்து கூட நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாப்போமா? ஓகே மேடம். ஓகேங்க. அடுத்து தமிழ்லயும் இருக்கு. நான் ஃபாஸ்டா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலயும் வந்து சொல்லிடுறேன். இந்தியாவுடைய லொகேஷன் அண்ட் ரிலீஃப், இந்தியாவுடைய அமைவிடம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்தியா வந்து பார்த்தோன்னா உலகத்தோடைய 7வது பெரிய நாடு. 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட். உலகத்துல 7வது பெரிய நாடு நம்ம இந்தியா. ஏசியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2வது செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட். ஏசியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏசியால செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் ஏசியா. சோ நம்ம இந்தியா வந்து பார்த்தோன்னா
ரெஸ்ட் ஆஃப் தி சவுத் ஏசியால இருக்கு. தென் ஆசிய நாடு நம்ம இந்தியா. நம்ம இந்தியா வந்து தெற்காசிய நாடு. நம்ம இந்தியா வந்து ஏசியால இருக்கிற மத்த கண்ட்ரீஸோட இமாலயாஸ்னால செப்பரேட் பண்ணப்படுது. ஸோ செப்பரேட்டட் பை இமாலயாஸ் ஃப்ரம் தி ரெஸ்ட் ஆஃப் தி காண்டினென்ட். ஸோ ரெஸ்ட் ஆஃப் தி காண்டினென்ட் கிட்ட இருந்து இமயமலை நம்மள வந்து பிரித்து ஒரு தனி நாடா வந்து காட்டுது. ஸோ உலகத்துடைய டோட்டல் ஏரியால 2.4% நிலம் வந்து பார்த்தோன்னா இந்தியாவுடைய நிலம். ஓகேவா? இந்தியா வந்து 2.4% ஆஃப் வேர்ல்டோடைய டோட்டல் ஏரியாவை ஆக்குபை பண்ணுது. தென் நம்மளுடைய டோட்டலான ஸ்கொயர் கிலோமீட்டர், நம்ம டோட்டல் ஏரியாவை வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ 3க்கு முன்னாடி 2, 8, 8க்கு முன்னாடி 7, 2வையும் 3யையும் மல்டிப்ளை பண்ணா 6 கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நம்மளுக்கு டோட்டல் ஏரியா என்னன்னு கேட்டா 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர்னு நம்மளுக்கு கரெக்டா வந்து சொல்ல தெரியணும். ஓகேவா? 3க்கு முன்னாடி 2 வரும், 8க்கு முன்னாடி 7 வரும், 2வையும் 3யையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 6 வரும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு எது ஷார்ட்கட் கம்ஃபர்ட்டா இருக்கோ அந்த மாதிரி ஷார்ட்கட்டை வச்சு நீங்க படிச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? கண்டிப்பா இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இந்தியாவுடைய அது நம்ம பார்த்ததே தான், தமிழ்ல இருக்கு. 7வது பெரிய நாடா இருக்கு. ஆசிய கண்டத்துடைய 2வது பெரிய நாடாகவும் இருக்கு. இது ஏனைய ஆசிய பகுதியில இருந்து இமயமலைனால செப்பரேட்டட் பை இமாலயாஸ். இதோட டோட்டல் நிலப்பரப்பு நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க 32,87,263 சதுர கிலோமீட்டர். புவியோடைய மொத்த நிலப்பரப்புல நம்ம வந்து 2.4% வந்து பார்த்தோம்னா கொண்டு இருந்திருக்கோம். ஓகேவா? சோ பல நாடை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து மிகப்பெரிய நாடு. இது வரைக்கும் கிளியரா இருக்குங்களா? வெயிட் பண்ணணும்னா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நான் வெயிட் பண்றேன். ஏதாவது எழுதணும்னா எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகே மேடம். ஓகேங்க. இது ஒண்ணும் இல்ல. இது வந்து நம்ம பழைய புக்ல இருக்கிற ஒரு கண்டென்ட் தான். சோ இது தமிழ்ல இல்ல. நான் சொல்றேன், உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியா வந்து பார்த்தனா 2வது பெரிய நாடு ஆசியால. இந்தியா வந்து 2வது பெரிய நாடு. நம்ம வந்து பார்த்தனா 4 டைம்ஸ் பாகிஸ்தானை விட நம்ம 4 மடங்கு பெரிய நாடா இருக்கும். பாகிஸ்தானை விட நம்ம 4 மடங்கு பெரிய நாடா இருக்கும். 8 டைம்ஸ் வந்து பார்த்தனா நம்ம ஜப்பானை விட பெரிய நாடு. பாகிஸ்தானை விட 4 மடங்கு நம்ம பெரிய நாடு. 8 வாட்டி நம்ம ஜப்பானை விட பெரிய நாடு. அடுத்து வந்து பார்த்தனா 12 டைம்ஸ் நம்ம யூகேவை விட பெரிய நாடா இருக்கும். ஆனால் ஆனால் யுஎஸ்ஏவை விட நம்ம 3 மடங்கு சிறிய நாடு. ஓகேவா? 3 டைம்ஸ் ஸ்மாலர் தேன் அ யுஎஸ்ஏ. இது நம்மளுடைய பழைய புக்ல வந்து கொடுத்திருந்திருப்பாங்க. கிளியருங்களா? சோ இங்க இருக்கிறது நம்மளுக்கு ஏரியா வைஸ் பெரிய நாடு. ரஷ்யா, கனடா, யுஎஸ்ஏ, சைனா, பிரேசில், ஆஸ்திரேலியா, அப்புறம் நம்ம இந்தியா வருது. இந்த கண்டென்ட்டும் நம்மளுக்கு வந்து முக்கியம். பாகிஸ்தானை விட 4 மடங்கு பெரிய நாடு, ஜப்பானை விட 8 மடங்கு நம்ம பெரிய நாடு. அடுத்து யூகேவை விட நம்ம 12 மடங்கு பெரிய நாடா இருக்கும். ஆனா யுஎஸ்ஏவை விட 3 மடங்கு நம்ம சிறிய நாடா இருக்கும். ஓகேங்களா? இது இங்கிலீஷ்ல பார்த்துட்டு அப்புறம் நம்ம தமிழ்ல பார்க்கலாம். சோ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியா வந்து 15,200 கிலோமீட்டர் லாங்கு நிலப்பரப்ப வந்து இங்க குடுத்திருக்கிற 7 நாடுகளோடு பகிர்ந்துக்குது. ஓகேவா? எத்தனை கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த நில பார்டர் நம்ம இந்தியா வந்து அந்த தன்னோட நெய்பரிங் கண்ட்ரீஸோடு ஷேர் பண்ற பார்டருடைய லென்த் தான் வந்து இந்த 15,200 கிலோமீட்டர். எந்தெந்த நாடுகளோடு பகிர்ந்துக்குது நம்மோது? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள்,
பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர். இந்தியாவுடைய வெஸ்ட்ல வந்து மேற்குல வந்து நமக்கு பாகிஸ்தானோட ஷேர் பண்ணிக்குது. நார்த் வெஸ்ட்ல ஆப்கானிஸ்தான். நார்த் இந்தியாவுடைய நார்த்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சைனா இருக்கு, நேபாள் இருக்கு, பூட்டான் இருக்கு. ஈஸ்ட்ல வந்து நம்ம இந்தியா பங்களாதேஷ் கிட்டயும் மியான்மர் கிட்டயும் வந்து பார்த்தோம்னா நிலத்தை ஷேர் பண்ணிக்குது. ஸோ டோட்டலா 15,200 கிலோமீட்டர் லாங் லேண்ட் ஃப்ரான்டியரை நம்ம இந்தியா வந்து பார்த்தோம்னா ஷேர் பண்ணிக்குது. ஸோ ஸ்ரீலங்கா வந்து நம்ம இந்தியாவுடைய சவுத் ஈஸ்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் இங்க நம்மளுக்கு சவுத் வெஸ்ட்ல வந்து தென்மேற்குல வந்து மால்தீவ்ஸ் இருக்கு. தென் கிழக்குல வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்ரீலங்கா இருக்கு. சோ இந்த 2 கண்ட்ரிஸும் நம்ம இந்தியாவுக்கு க்ளோஸா இருக்கு. இந்தியன் ஓஷனால இது 2 நாடுகளும் நம்மளுக்கு செப்பரேட் ஆயிருக்கு. சோ இந்த வேணா ஷார்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 15,200 கிலோமீட்டர் லாங் லேண்ட் ஃப்ரான்டியரை ஷேர் பண்ணிக்குது. ஓகே, இது நம்ம புக்ல இருக்காது. சரிங்களா? நம்ம புக்ல வந்து பார்த்தோன்னா பங்களாதேஷ் கூட ஷேர் பண்ற எல்லைய கிலோமீட்டர்ஸ கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அது பெருசு. ஆப்கானிஸ்தான் கூட தான் நம்ம வந்து ரொம்ப ஸ்மாலான லேண்ட் ஃப்ரான்டியரை ஷேர் பண்ணியிருக்கோம். அது கொடுத்திருந்திருப்பாங்க. பேலன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து புக்ல கொடுத்திருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் கேட்டதும் இல்ல. நான் வந்து உங்களுக்கு கொடுத்திருந்திருக்கேன். இங்க கீழ நான் ஒரு நோட்னு கொடுத்திருக்கேன் இல்லையா? இது வந்து பார்த்தனா நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 புக்ல பங்களாதேஷ் கூட இந்தியா வந்து பார்த்தனா 4,156 கிலோமீட்டர் லேண்ட் ஷேர் பண்ணுதுன்னு கொடுத்திருக்காங்க. இதுவே வந்து வால்யூம் 2 புக்ல வந்து நம்மளுக்கு இந்தியா இன்டர்நேஷனல் ரிலேஷன் ஒரு லெசன் இருக்கு. அந்த லெசன்ல வந்து பார்த்தோன்னா 4,096 கிலோமீட்டர்னு இருக்கு. 4,096 கிலோமீட்டர் தான் நெட்ல எல்லாமே கொடுத்திருக்காங்க. வால்யூம் 1ல ஒரு கண்டென்ட் இருக்கு, வால்யூம் 2ல ஒண்ணு இருக்கு. ரெண்டுமே எல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன்ல வராது. எந்த புக்கை பேஸ் பண்ணி அவங்க ஆன்சரை ரெடி பண்றாங்க, கொஸ்டின் ஃப்ரேம் பண்றாங்களோ அதுல இருக்கிறதா உங்களுக்கு ஆப்ஷன்ல வரும். 2 புக்லயுமே வந்து வேற வேற இது மாறி இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். கொஞ்சம் நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருந்துக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப காமன். இந்த மாதிரிலாம் வந்து ஒரு புக்குக்கும் இன்னொரு புக்குக்கும் வந்து பார்த்தோன்னா கண்டென்ட் வேரி ஆறதெல்லாம் ரொம்ப காமனான ஒரு விஷயம். படிக்கும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். அவங்க எப்படி கேட்கறாங்கன்னு பார்த்து படிச்சுக்கணும். ஓகேவா? பங்களாதேஷ் கூட ஷேர் பண்ற லென்த் கிலோமீட்டர்ல இருக்கு. சைனா செகண்ட், அதுக்கப்புறம் தேர்ட் வந்து பாகிஸ்தான். ஆர்டரா கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் டு லோயஸ்ட்ன்ற மாதிரி. அதாவது அதிகமான இதுல இருந்து கம்மியான பார்டர் எதுல ஷேர் பண்ணுதுன்னு. அதிகமான கிலோமீட்டர் நம்ம பங்களாதேஷ் கூட தான் ஷேர் பண்ணிக்கிறோம் நிலப்பரப்ப. அது கம்மியா வந்து பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான் 106 தான். சோ என்னன்னா நமக்கு அப்ராக்சிமேட்டா 15,200 அது கிட்ட வந்துரும். ஓகேவா? ஓகேங்க, நெக்ஸ்ட் பார்க்க ஆரம்பிப்போம். இதெல்லாம் புக்ல இல்லாத கண்டென்ட் தான். சோ நம்ம 7 நாடுகளோடு பார்டரை வந்து பார்த்தோன்னா ஷேர் பண்ணிக்கிறோம். இன்டர்நேஷனல் பார்டரை வந்து ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டோம்னா 17 இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த இன்டர்நேஷனல் பார்டர்ல லொகேட் ஆயிருக்கு. சரிங்களா? இதெல்லாம் ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி தான். நீங்க ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7 நாடுகளோட நம்ம வந்து நிலப்பரப்பை பகிர்ந்துக்கிறோம். அண்டை நாடுகளோடு. இந்திய மாநிலங்கள்னு எடுத்துக்கும் போது 17 இந்திய மாநிலங்கள் வந்து இன்டர்நேஷனல் பார்டர்ல இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய பார்டர் நேம் வந்து பார்த்தோன்னா ராட்க்ளிஃப் லைன் நம்மளுக்கு. இந்தியா பாகிஸ்தான் பார்டர் நேம். இந்தியா சைனா பார்டர் நேம் வந்து பார்த்தோன்னா மெக்மோகன் லைன். ஓகேவா? இந்தியா பாகிஸ்தான் வந்து ராட்க்ளிஃப், இந்தியா சைனா மெக்மோகன் லைன், இந்தியா ஆப்கானிஸ்தானுடைய பார்டர் நேம் வந்து டுராண்ட் லைன். இது 3 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே இருக்கிறது தேவையில்லை.
ஓகே, இங்க இருக்கு பாருங்க. இந்தியா, நேபாள் வந்து பார்த்தோம்னா, நம்மளுக்கு ராடோலிஃப் லைன். ராட்கிளிஃப் வேற, ராடோலிஃப் வேற. 2மே வேற வேற பார்த்துக்கோங்க. முக்கியமா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பார்டர்ஸ் இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். அதேதான் நம்ம புக்ல குடுத்திருக்கிற இது. நான் இங்கிலீஷ்ல தனித்தனியா குடுத்திருக்கேன். அது எல்லாமே கம்பைன்ட் ஆயி இங்க தமிழ்ல இருக்கு. அதேதான். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, 16,200 கிலோமீட்டர் நீள எல்லையை வந்து கொண்டுள்ளது. வடமேற்குல பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானுடன், வடக்குல வந்து பார்த்தோம்னா, நமக்கு சைனா, நேபாள், பூட்டான், கிழக்குல வங்காளதேசம், மியான்மார் இருக்கு. இந்த நாடுகளோட நில எல்லைய வந்து நம்ம பகிர்ந்துக்கிறோம். இந்தியா வந்து அதிகபட்சமா வந்து பங்களாதேஷ் கூட ஷேர் பண்றதா நம்ம 10th வால்யூம் 1 புக்ல 4156 இருக்கு. இன்னொரு புக்ல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2மே நீங்க நோட்ஸ் எழுதும்போது எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப குறுகிய எல்லைய வந்து நம்ம ஆப்கானிஸ்தான் கூட வந்து பார்த்தோன்னா ஷேர் பண்ணிக்கிறோம். இது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா, இந்தியாவுடைய தெற்குல இந்திய பெருங்கடலும், கிழக்குல வந்து பே ஆஃப் பெங்கால். நம்மளுக்கே தெரியும் இல்லையா? இந்தியாவுடைய சவுத்ல வந்து இந்தியன் ஓஷன் இருக்கு. இந்தியாவுடைய கிழக்குல வந்து பார்த்தோன்னா, பே ஆஃப் பெங்கால் இருக்கு. மேற்குல வந்து அரேபியன் சி வந்து நம்மளுக்கு இருக்கு. டோட்டலா வந்து பார்த்தோன்னா, 6,100 கிலோமீட்டர் நீளம் உள்ள நீண்ட கடற்கரை பகுதியை கொண்டுள்ளது. நம்மளுடைய கோஸ்டல் ஏரியாவுடைய லென்த்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கடற்கரையுடைய நீளம், இந்த பெனின்சுலார் கோஸ்டல் ஏரியாவுடைய நீளம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, 6,100 கிலோமீட்டர் நம்மளுக்கு. சரிங்களா? அடுத்து இந்திய கடற்கரையுடைய டோட்டல் கோஸ்டல் ஏரியா. இதுல வந்து ஐலாண்டையும் சேர்த்து மொத்த கடற்கரையுடைய மொத்த நீளம் நம்மளுக்கு தீவுகள் ஐலாண்டையும் இன்க்ளூட் பண்ணி வந்து பார்த்தோன்னா 7,516 கிலோமீட்டர் நம்மளுக்கு. சரிங்களா? இது 2மே நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். பெனின்சுலர் இந்தியாவுடைய கோஸ்டல் லென்த் கேட்டா 6,100 இன்க்ளூடிங் ஐலாண்டுன்னும் போது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா 7,516 வரும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா பால்க் நீர் சந்தி, பால்க் ஸ்ட்ரெய்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெய்ட்னா ஒண்ணும் இல்ல. இது வந்து பார்த்தோன்னா, நம்மளுக்கு 2 நிலப்பகுதிகளையும் பிரிக்கும் ஆழமற்ற கடல், ஆழமற்ற நீர் பகுதிய தான் நம்ம வந்து ஸ்ட்ரெய்ட்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஷாலோவான ஒரு வாட்டர் பாடி. ஆழமற்ற ஒரு நீர் பகுதி அது. இது வந்து 2 நிலப்பகுதிகளையும் பிரிக்கும். சரிங்களா? இந்தியாவையும், இலங்கையும் பிரிக்கும் அந்த நீர் சந்திக்கு வந்து பார்த்தோன்னா, பார்க் நீர் சந்தின்னு பேரு. கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பார்க் நீர் சந்தி எந்த 2 நாடுகள பிரிக்குதுன்னு கேட்கலாம். இந்தியாவ இலங்கை கிட்ட இருந்து பிரிக்குது. இதத்தான் நான் வந்து முன்னாடி இங்கிலீஷ்ல குடுத்திருந்திருக்கேன். அதேதான் தமிழ்லயும் இருக்கு. ஓகேங்களா? இது வரைக்கும் கிளியரா இருக்குங்களா? தமிழ் நோட்ஸ் அவ்வளவுதாங்க. இங்கிலீஷ் நோட்ஸ் கீழேயே தமிழ் நோட்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். இங்கிலீஷ்ல நான் தனித்தனியா போட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல என் நோட்ஸ் வந்து தனித்தனியா இருக்கு. தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கிளம்ப்ட் ஆயி இருக்கு. சரிங்களா? நம்மளுக்கு ஸ்லைடு போடுறது கொஞ்சம் இதுவா இருக்கும் இல்லையா? டைப்லாம் பண்ணி இது பண்றதுக்கு. அதனால அப்படியே கிளம்பா இருக்கு. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதுவா இருந்தா நான் உங்களுக்கு பைலிங்குவலாவே சொல்லிடுவேன். ஓகே? உங்களுக்கு தமிழ்ல இருக்கும். இங்கிலீஷ் முடிஞ்சு தமிழ் வரும். சரி வாங்க நம்ம அடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். வாங்க. இதெல்லாம் வந்து நான் சிம்பிளா சொல்றேன். நோட்ஸ்ல வந்து சென்டென்ஸாலாம் எழுதாதீங்க.
சென்டென்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா எழுதிட்டுலாம் இருக்குதா நம்மளுக்கு டைம் ரொம்ப கன்சியூம் ஆயிரும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம எழுத வேண்டாம். நீங்க ரஃப்பா வந்து பார்த்தோன்னா ரொம்ப அழகா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு இந்தியன் மேப்ப வந்து பார்த்தோன்னா வரைஞ்சு வச்சிருங்க. வரைஞ்சு வச்சுட்டு நீங்க அழகா வந்து அதிலேயே வந்து லாட்டிட்யூடு, லாங்கிட்யூடு இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? சென்டென்ஸா எழுத தேவையில்ல. நமக்கு பார்த்த உடனே புரிஞ்சா போதும். நமக்கு புரியணும் அவ்வளவுதான். நம்ம எழுதுறது நம்மளுக்கு புரியணும். பார்க்கலாம். இந்தியாவுடைய லாட்டிட்யூடு, லாங்கிட்யூடு நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. லாட்டிட்யூட்னா நம்மளுக்கு தெரியும். இப்படி நம்மளுக்கு ஹாரிசான்டலா வரும். லாங்கிட்யூடுன்னும்போது மேல இருந்து கீழ. சோ இப்படி வருது நம்மளுக்கு வந்து லாங்கிட்யூடுன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இந்தியாவுடைய லாட்டிட்யூட்ன்னு சொல்லும்போது நம்ம 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த்ல இருந்து 37 டிகிரி 6 மினிட்ஸ் நார்த். ஓகேவா? காஷ்மீர் டு கன்னியாகுமரி. சோ இது வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய லாட்டிட்யூட். லாங்கிட்யூட்ன்னு இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்தியாவோட லாங்கிட்யூட் குஜராத்ல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் போகும். சோ லாங்கிட்யூட்ன்னு சொல்லும்போது 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட்ல இருந்து 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட். ஓகேவா? லாட்டிட்யூட்ன்னு சொல்லும்போது நார்த் வரும். லாங்கிட்யூட்ன்னு சொல்லும்போது ஈஸ்ட் வரும். ஏன்னா நம்ம இந்தியா வந்து பார்த்தோன்னா ஒரு வடகிழக்கு அரைக்கோளத்துல இருக்கு. அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு. சரிங்களா? நம்ம இந்தியா வந்து இதான் வேர்ல்டுன்னும்போது சோ இது நம்மளுக்கு நார்த் ஈஸ்ட் ஹெமிஸ்பியர். சோ இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல தான் நம்ம வந்து இருக்கோம். ஓகேவா? சோ நார்த் ஈஸ்ட் ஹெமிஸ்பியர்ன்றதுனால லாட்டிட்யூட்ல நார்த் வரும். லாங்கிட்யூட்ல ஈஸ்ட் வரும். ஓகேவா? நம்ம கன்ஃபியூஸ் பண்ணணும்ன்றதுக்காகவே இங்க நார்த், இங்க சவுத், இங்க ஈஸ்ட், இங்க வெஸ்ட்ன்ற மாதிரிலாம் குடுத்து கேட்பாங்க. கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. நம்ம இந்தியா வந்து பார்த்தோன்னா எங்க இருக்கு? வடகிழக்கு அரைக்கோளத்துல இருக்கு. சோ வடகிழக்குல நம்ம வந்து பார்த்தோன்னா இருக்கு. இதான் வடகிழக்கு. வடகிழக்கு அரைக்கோளத்துல இருக்கோன்றதுனால லாட்டிட்யூட்ல குடுத்திருக்கிற அந்த டைரக்ஷன் வட அச்சம் கிழக்கு தீர்க்கம் மறந்துடாதீங்க. வட அச்சம் கிழக்கு தீர்க்கத்துல நம்ம வந்து இருக்கோம். ஓகே. நீங்க மேப் போட்டே மார்க் பண்றது பெஸ்ட். ரஃப்பா இந்தியா மேப்ப போட்டு நீங்க மார்க் பண்ணி விட்டுறலாம். சிம்பிளா இருக்கும் உங்களுக்கு. அடுத்து இந்தியாவுடைய இந்த நார்த் டு சவுத் இருக்கு இல்லையா? நார்த் டு சவுத் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா. அதோட நீளம் நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. அதேதான் நீங்க அந்த மேப் போடுறோம்ல நம்ம இப்படி இந்தியா மேப் இப்படி நம்ம ரஃபா போடுறோம் இல்லையா? சோ நார்த் டு சவுத் அந்த ஒரு கோடு மாதிரி போட்டு எத்தனை கிலோமீட்டர்னு போட்டுக்கோங்க. அதுலயே வந்து பார்த்தோன்னா நீங்க பிளேஸும் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ இந்தியாவுடைய நார்த் டு சவுத் எக்ஸ்டென்ட் வந்து 3214 கிலோமீட்டர். இங்க இருக்கு பாருங்க. இந்த மேப்ல போட்டிருக்காங்கல்ல அதே மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் இந்திரா கோல். இந்தியாவுடைய நார்த் மோஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம இந்திரா கோல்னு சொல்லுவோம். சரியா? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. சவுத்ல கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கு. சோ நார்த் மோஸ்ட் பாயிண்டான இந்திரா கோல்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்மளுடைய லென்த். அடுத்து கிழக்கு டு மேற்கு ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து பார்த்தோன்னா இங்க கொடுத்திருக்கிற மாதிரி 2933 கிலோமீட்டர். இது வந்து பார்த்தோன்னா நமக்கு ரான் ஆஃப் கட்ச் குஜராத்ல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் ஈஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டென்ட் ஆயிருக்கு. மேப் போட்டு இந்த மாதிரி நீங்க லாட்டிடியூட், லாங்கிடியூட் அப்புறம் இந்த மாதிரி கோடு போட்டு நம்மளுடைய லென்த் கிலோமீட்டர் எவ்வளவு இதெல்லாம் நோட் பண்ணா அவ்வளவுதான். ஒரே டயக்ராம்ல இவ்வளவு கண்டென்ட் முடிஞ்சிரும். எழுதிட்டு உட்காந்துட்டு இருக்க தேவையில்லை. சோ இந்தியாவின் தென்கோடி பகுதியான முன்பு பிக்மேலியன் என்று அழைக்கப்பட்ட இந்திரா முனை இந்தியாவுடைய சவுத் மோஸ்ட் பாயிண்ட். சோ இந்தியாவுடைய சவுத் மோஸ்ட் பாயிண்ட வந்து பார்த்தனா என்னன்னு சொல்றாங்கன்னா பிக்மேலியன் பாயிண்ட்னு சொல்றாங்க. இந்த பிக்மேலியன் பாயிண்ட்க்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்னன்னா இந்திரா முனை, இந்திரா பாயிண்ட். எங்க நார்த் மோஸ்ட்ன்றது இந்திரா கோல்ங்க. சவுத் மோஸ்ட் கன்னியாகுமரி எல்லாம் தாண்டி போது நம்ம தீவுகள் எல்லாத்தையும் உள்ளடக்கிய இந்தியாவுல
சவுத் மோஸ்ட் வந்து பார்த்தனா நம்மளுக்கு இந்திரா முனை. சரிங்களா? இந்திரா பாயிண்ட். இந்திரா கோலும், இந்திரா பாயிண்ட்ட கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. இந்திரா பாயிண்ட். இந்த இந்திரா பாயிண்ட் வந்து என்ன லாட்டிட்யூட்ல இருக்குன்னா 6 டிகிரி 45 மினிட்ஸ் நார்த் லாட்டிட்யூட்ல இருக்கு. இது வந்து நம்மளுக்கு அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்துல இருக்கு. அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்துல இருக்கு. இந்தியாவோட நிலப்பகுதியின் தென்கோடி வந்து பார்த்தனா குமரி முனையாகும். வடமுனை வந்து இந்திரா கோல் எனவும் அழைக்கப்படுகிறது. ஓகேவா இது வரைக்கும்? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? இந்தியாவை ஏன் சப்கான்டினென்ட்னு சொல்றோம்னு பார்த்திருக்கோம். இந்தியாவுடைய லொகேஷன் பத்தி, இந்தியாவுடைய லேண்ட் பார்டர்ஸ் எந்தெந்த நாடோடு எத்தனை கிலோமீட்டர் வந்து லேண்ட ஷேர் பண்ணுதுன்னு பார்த்தோம். அப்புறம் இந்தியாவுடைய எக்ஸ்டென்ட்ட பார்த்திருக்கோம். லாட்டிட்யூடு, லாங்கிட்யூடு, நார்த் டு சவுத் எவ்வளோ கிலோமீட்டரு, ஈஸ்ட் டு வெஸ்ட் எவ்வளோ கிலோமீட்டரு, நார்த் மோஸ்ட் பாயிண்ட் என்ன, சவுத் மோஸ்ட் என்ன. சோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ வந்து பார்த்திருக்கோம். இது வரைக்கும் ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாங்களா? பேசிக்ல தான் நம்ம வந்து இருக்கோமே. இன்னும் உள்ளேயே போல. ஓகேன்னு மெசேஜ் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு அடுத்த இதுக்கு நான் போயிடுவேன். ஓகே மேடம். ஓகேவா? ஓகே. இங்க இருக்கு பாருங்க. அதேதான் தமிழ்ல கொடுத்ததுதான். சவுத் மோஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தனா பிக்மேலியன் பாயிண்ட் இல்ல இந்திரா பாயிண்ட். அதோடைய லாட்டிட்யூட் கொடுத்திருக்காங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுல இருக்கு. மெயின் லேண்ட்ல வந்து பார்த்தனா நம்மளுக்கு மெயின் லேண்ட்ல வந்து சவுத் மோஸ்ட் பாயிண்ட் கன்னியாகுமரி. நிலம்னு எடுத்துட்டா கன்னியாகுமரி, கம்ப்ளீட் ஐலாண்ட் இன்க்ளூடட் இந்தியான்னு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து இந்திரா முனை வரும். சோ இங்க இருக்கு பாருங்க. தமிழ்ல நம்மளுக்கு நீலம் இருக்கு. சோ வடக்கே லடாக்கில் உள்ள இந்திரா கோல்ல இருந்து தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும், குஜராத்துடைய ரான் ஆஃப் கட்ச், கிழக்கே அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இருக்கிற நீளம். தென் வந்து பார்த்தனா நம்மளுக்கு தெரியும் டிராபிக் ஆஃப் கேன்சர் சொல்ற இந்த கடக ரேகை நம்மளுடைய இந்தியாவை வந்து 2 பகுதிகளா பிரிக்குது. சோ டிராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்ற இந்த கடக ரேகை நம்ம இந்தியாவை 2 ஈக்குவல் ஆஃபா 26.5 டிகிரி நார்த் 2 ஈக்குவல் ஆஃபா பிரிக்குது. சோ இந்த கடக ரேகைக்கு நார்த்ல இருக்கிற பகுதி வந்து பார்த்தனா நம்மளுக்கு டெம்பரேட் ஜோனா, சரிங்களா, மித வெப்ப மண்டலமாவும், சவுத்ல வந்து பார்த்தனா நம்மளுக்கு டிராபிக்கல் ஜோனா வெப்ப மண்டலமாகவும் இருக்கு. சரிங்களா? சோ இந்தியாவின் மையமாக அமைந்து இந்தியாவை வந்து பார்த்தனா வெப்ப மண்டலமாகவும் மித வெப்ப மண்டலமாகவும் 2 பெரும் பகுதிகளா இந்த கடக ரேகை வந்து பிரிக்குது. நமக்கு தெரிஞ்சதுதான் 28 மாநிலங்களையும் 9 யூனியன் பிரதேசங்கள் நிர்வாக வசதிக்காக கொண்டுள்ளது. இதெல்லாம் நமக்கு தெரியும் தான். சோ டிராபிக் ஆஃப் கேன்சர் மிடில் ஆஃப் தி கண்ட்ரி போகுது. சோ நார்த்த வந்து பார்த்தனா டெம்பரேட் ஜோனா மித வெப்ப மண்டலமாகவும், சவுத்த வந்து பார்த்தனா நம்மளுக்கு வெப்ப மண்டலமாகவும் வந்து பார்த்தனா நம்ம கண்ட்ரிக்கு 2 டிஃபரெண்டான கிளைமேட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ வந்து இந்த லைன் நம்மளுக்கு கொடுக்குது. ஓகேவா? இதுல நம்ம கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, நம்ம கண்ட்ரி 2 ஈக்குவல் ஹாஃபா பிரிக்குது. இது நம்மளுக்கு என்னென்ன ஸ்டேட்ல பாஸ் ஆகி போகுது, என்னென்ன ஸ்டேட்ல இது வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகுது, அது நம்மளுக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். சோ மேப்ப பார்த்துட்டு ஸ்டேட்டையும் பாருங்க. நான் இப்படி ஈஸ்ட்ல இருந்து இப்படி சாரிங்க வெஸ்ட்ல இருந்து நான் ஈஸ்ட பார்த்து நான் போறேன். சோ குஜராத் ஃபர்ஸ்ட் குஜராத், அப்புறம் இந்த லைன் வந்து பார்த்தனா ராஜஸ்தான், தென் வந்து பார்த்தனா மத்திய பிரதேஷ், மேப்ப பார்த்துக்கோங்க, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், நடுவுல பங்களாதேஷ் வந்துரும், அதை விட்டுறலாம். அப்புறம் வந்து பார்த்தனா நம்மளுக்கு இங்க நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்னு சொல்லும் போது திரிபுரா, மிசோரம். இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். குஜராத், குஜராத்ல இருந்து அப்படியே ராஜஸ்தானு, ராஜஸ்தான்ல இருந்து அப்படியே மத்திய பிரதேஷ், மத்திய பிரதேஷ்ல இருந்து சத்தீஸ்கர், சத்தீஸ்கருக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு ஜார்க்கண்ட், அப்புறம் வந்து வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ், தென் நம்மளுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்னு எடுத்துக்கும் போது திரிபுராவும் மிசோரமும். ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இதை நான் வெயிட் பண்றேன்.
ஓகேவா? சரிங்க. அடுத்து நம்ம வந்து பார்த்தோன்னா, அ ஒரு முக்கியமான ஒரு சப் டாபிக்கா பார்க்க போறோம். என்னன்னா வந்து, இந்திய திட்ட நேரம். அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம எப்படி கால்குலேட் பண்றாங்க? இந்திய திட்ட நேரத்த பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? நான் ஒரு ஒயிட் போர்ட வந்து குடுத்துருக்கேன். தெரியுதுங்களா? ஒயிட் போர்ட் தெரியுதா? ஒயிட் போர்ட் தெரியுதான்னு சொல்லுங்க. இல்லாட்டா நான் வந்து ஸ்லைட்லயே நான் பிடிஎஃப்லயே எழுதிருவேன். மேம் மேப்ல தான் அப்படியே இருக்கு மேம். லாஸ்ட் மேப் தான் அப்படியே இருக்குங்களா? தான். ஓகே, ஓகே, ஓகே. விடுங்க, விடுங்க. எஸ் எஸ் மேம். சரி. சரி நான் இங்க ஸ்லைட்ல கொஞ்சம் சைட்ல கொஞ்சம் கன்டென்ட் எழுதுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோன்னா, மெயின பார்த்துக்கலாம். சோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஓகேவா? இந்திய திட்ட நேரம்னு சொல்லுவாங்க. இத இந்திய திட்ட நேரம். இந்திய திட்ட நேரம். நம்மளுக்கு எப்பவுமே ஒரு நாடோடைய டைம் கால்குலேட் பண்ணணும். எனக்கு வந்து ஒரு நாடோடைய டைம் தெரியணும்னா, நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, அந்த நாடு என்ன லாங்கிட்யூட்க்கு நடுவுல லை ஆயிருக்கு. அந்த நாடோடைய தீர்க்க கோடுகள வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? லாங்கிட்யூட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு நாட்டோடைய டைம கால்குலேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? தீர்க்க கோடுகள் தெரிந்தால் தான் ஒரு நாடோடைய நேரத்த நம்மனால வந்து கணக்கிட முடியும். சோ நம்ப நாடு நம்மளுடைய இந்தியான்னு எடுத்துக்கும்போது, லாங்கிட்யூட் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா, குஜராத் டூ அருணாச்சல் பிரதேஷ். அதானே நம்ம பார்த்தோம் இல்லையா? குஜராத், அருணாச்சல் பிரதேஷ். இந்த குஜராத்துக்கும், அருணாச்சல் பிரதேஷ்க்கும் இருக்கிற லாங்கிட்யூட்னல் டிஃபரன்ஸ வச்சு தான், தீர்க்க கோடுகளுடைய அந்த வேறுபாட வச்சு தான், நம்மளுடைய டைம நம்மனால கால்குலேட் பண்ண முடியும். சோ நம்மளுக்கு தெரியும், குஜராத்தோடைய லாங்கிட்யூட் வந்து 60 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட். அருணாச்சல் பிரதேஷோடைய லாங்கிட்யூட்னல் டிகிரி வந்து 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட். இந்த 2 லாங்கிட்யூடுக்கு நடுவுல தான் நம்ம இந்தியா லை ஆயிருக்கு. சோ இது வந்து குஜராத், இது வந்து அருணாச்சல் பிரதேஷோடைய லாங்கிட்யூடு. சோ இது 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்டுக்கும் 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்டுக்கும் நடுவுல தான் இந்தியா என்ற ஒரு நாடே லை ஆயிருக்கு. சோ இந்த 2 லாங்கிட்யூட நம்ம மைனஸ் பண்ணணும்னா, எத்தன தீர்க்க கோடுகள் நம்ம இந்தியால பாஸ் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கிளியருங்களா? சோ இது 2த்தையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணும்போது, நமக்கு இது 2த்துடைய டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும்போது, டிஃபரன்ஸ் பிட்வீன் லாங்கிட்யூடினல் டிஃபரன்ஸ் பிட்வீன் குஜராத் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் தெரியும்போது, நம்ம இந்தியால பாஸ் ஆகுற மொத்த தீர்க்க கோடுகளுடைய எண்ணிக்கை என்னன்னு நமக்கு வந்து தெரிஞ்சிடும். சோ இது 2த்தையும் நம்ம மைனஸ் பண்ணணும்னா, நான் சும்மா மேத்தமெட்டிக்கல் இதுதான். 29 டிகிரி 8 மினிட்ஸ் வரும். அப்ராக்ஸிமேட்டா 30 டிகிரின்னு எடுத்துக்கலாமா? அப்ராக்ஸிமேட்டா டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா 30 லாங்கிட்யூடினல் லைன் பாஸ் ஆகுது. நம்ம அப்ராக்ஸிமேட்டா எடுத்துக்கலாம். ஓகேவா? 30 லாங்கிட்யூடினல் லைன்ஸ் பாஸ் ஆகுது. நம்ம அப்ராக்ஸிமேட்டா எடுத்துக்கலாம். இது வரைக்கும் கிளியரா இருக்குங்களா? ஒண்ணுமே இல்லங்க. டைம் கால்குலேட் பண்ணணும்னா, நம்மளுக்கு வந்து லாங்கிட்யூட் தெரியணும். அந்த கண்ட்ரி எந்த லாங்கிட்யூடுக்குள்ள இருக்குன்னு தெரியணும். அதுக்கான டிஃபரன்ஸ் தெரியணும். எத்தன தீர்க்க கோடுகள் பாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிரணும். தெரிஞ்சா நம்ம வந்து ஜிஎஸ்டி டைம வந்து பார்த்தோன்னா, கிரீன்விச் டைம் இருக்கு இல்லையா? அந்த டைம பேஸா வச்சுக்கின்னு, நம்மளுடைய டைம நம்ம கால்குலேட் பண்ணிட்டு சொல்லிரலாம். ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா இருக்குங்களா? நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும். புவி நம்மளுடைய பூமி வந்து பார்த்தனா, தன்னுடைய அச்சுல
அதோடைய ஆக்சிஸ்ல பூமி வந்து பார்த்தனா அதோடைய ஆக்சிஸ்ல எர்த் ரொட்டேட் ஆன் இஸ் ஆக்சிஸ். தன்னுடைய ஆக்சிஸ்ல பூமி வந்து பார்த்தனா நம்மளுக்கு 360 டிகிரி வந்து சுத்தும். இன் 24 ஹவர்ஸ் 24 மணி நேரத்துல இதானங்க ஒரு ரொட்டேஷன் நம்ம சொல்றோம். நம்ம ஒரு ரொட்டேஷன் சொல்றது இதானே. பூமி வந்து தன்னுடைய அச்சுல வந்து ஒரு ரவுண்ட் அப்படி சுத்துறது 360 டிகிரி சுத்துறது தான் நம்ம வந்து ஒரு ரொட்டேஷனா வந்து பார்த்தனா கால்குலேட் பண்ணிக்கிறோம். இது வரைக்கும் கிளியரா இருக்குங்களா? 360 டிகிரி ஒரு ரொட்டேஷன். சரிங்களா? 360 டிகிரி நம்ம பூமி சுத்துறதுக்கு 24 மணி நேரம் ஒரு நாள் தேவைப்படுது. இதுவே இதுல பாதி 180 டிகிரி சுத்துறதுக்கு எவ்வளவு மணி நேரங்க தேவை? இதான் கால்குலேஷனே. ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற தீர்க்க கோடுகளுடைய எண்ணிக்கையை நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்ப நம்ம வந்து டைம் கால்குலேஷன் பண்ண போறோம். 360 டிகிரி சுத்துறது தான் நம்ம ஒரு நாள்ல எடுக்கிறோம். அப்ப 180 டிகிரின்னும் போது 12 மணி நேரம் ஆகுமா? 12 ஹவர்ஸ் ஆகுமா? கேக்குங்களா? 180 டிகிரி நம்மளுடைய பூமி வந்து 180 டிகிரி நகர்றதுக்கு 12 மணி நேரம் ஆகும். இதே கால்குலேஷன் தான் 1 மணி நேரத்துக்கு நம்ம பூமி வந்து பார்த்தனா எத்தனை டிகிரி நகரும்? 1 மணி நேரத்துக்கு. அதேதான் 180 டிவைடட் பை 12 என்ன வரும்? 24 மணி நேரம் நம்ம ஃபார் கம்ப்ளீட் ரொட்டேஷன் 360 எடுத்துக்கிறோம். 12 மணி நேரத்துல 180 டிகிரி நம்ம வந்து ரொட்டேட் ஆகுறோம். 1 மணி நேரத்துல 180 பை 12 போட்டா ஆன்சர் வந்துரும். கால்குலேட் பண்ணி சொல்லுங்கல்ல. என்னங்க? 15 அவ்வளவுதான். 1 மணி நேரத்துக்கு நம்ம 15 டிகிரி வந்து பார்த்தோம்னா நம்ம பூமி வந்து நகருது. இதே மெத்தட்ல போகும்போது நான் லாஸ்டா ஃபைனல் வேல்யூ ஒண்ணு சொல்றேன். லாஸ்டா வந்து பார்த்தனா நம்மளுடைய பூமி 1 டிகிரி நகர்றதுக்கு 4 நிமிஷம் வந்து எடுத்துக்கும். இந்த கால்குலேஷன் படியே போகும்போது. சரிங்களா? நீங்க இவ்ளோ இது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போதைக்கு நான் எழுதின இவ்ளோ கன்டென்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது 2 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னது? குஜராத்துக்கும் அருணாச்சல பிரதேஷுக்கும் நடுவுல இருக்கிற லாங்கிட்யூட்னல் டிஃபரன்ஸ் வந்து 30 டிகிரிக்கு இருக்கு. சரிங்களா? நம்மளுடைய பூமி வந்து பார்த்தனா 1 டிகிரி நகர்றதுக்கு 4 நிமிஷம் வந்து பார்த்தனா 4 மினிட்ஸ வந்து பார்த்தனா எடுத்துக்குது. சோ, இப்ப நமக்கு ஃபைனலா இது மூலியமா நீங்க சொல்ல வர்றதுதான் என்னன்னு கேட்டா, குஜராத்துக்கும் அருணாச்சல் பிரதேசத்துக்குமே வந்து பார்த்தனா நம்மளுக்கு டைம் டிஃபரன்ஸ் 2 மணி நேரத்துக்கு வந்துரும். சரிங்களா? இது 2த்துக்கும் நடுவுல வந்து 30 டிகிரி அப்ராக்ஸிமேட்டா இருக்கு. 1 டிகிரி நம்ம மூவ் ஆறதுக்கு 4 நிமிஷம் எடுக்கிறோம்னா, அப்போ 30 டிகிரி நம்ம அடுத்து மூவ் ஆறதுக்கு வந்து பார்த்தோம்னா, 120 நிமிஷம் எடுத்துக்கும். விச் மீன்ஸ் அப்ராக்ஸிமேட்டா குஜராத்துக்கும் அருணாச்சல பிரதேசத்துக்கும் நடுவுலயே 2 மணி நேரம் கேப் வருது. சரிங்களா? குஜராத்துக்கும் அருணாச்சல பிரதேசத்துக்குமே 2 மணி நேரம் டைம் டிஃபரன்ஸ் வருது. சோ குஜராத்துக்கு ஒரு டைம், அருணாச்சல பிரதேசத்துக்கு ஒரு டைம்னு வச்சோம்னா நமக்கு வேலைக்கு ஆகாது. ஆல் ஓவர் இந்தியா நம்மளுக்கு ஒரே டைம் தான் வந்து இருக்கணும். ஆல் ஓவர் இந்தியா வி நீட் ஒன் ஸ்டாண்டர்ட் டைம். அந்த இதுவை கிளியர் பண்றதுக்காக தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் கிளியருங்களா? மேடம் இன்னொரு முறை சொல்லுங்க மேடம். அது ஒண்ணும் புரியல மேடம். ஓகே, நான் மறுபடியும் சொல்றேன். 1 டிகிரி நம்மளுடைய பூமி வந்து பார்த்தோன்னா ஃபைனலா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய பூமி வந்து 24 மணி நேரத்துல 360 டிகிரி சுத்துது ஒரு நாள். அதான் நம்ம பூமி வந்து 1 டிகிரி நகர்றதுக்கு 4 நிமிஷம் டைம் எடுத்துக்குது. நம்ம பூமி தன்னை ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு இல்லையா? 1 டிகிரி நம்ம பூமி வந்து நகர்றதுக்கு 4 நிமிஷம் டைம் எடுத்துக்குது.
குஜராத்துக்கும் அருணாச்சல பிரதேசத்துக்கும் நடுவுல நம்மளுக்கு 30 டிகிரி வந்து டிஃபரன்ஸா இருக்கு. 1 டிகிரி நகர்றதுக்கு 4 நிமிஷம் எடுத்துக்குதுன்னும் போது 30 டிகிரி நகரத்துக்கு இது வந்து 2 மணி நேரம் எடுத்துக்குது. விச் மீன்ஸ் உங்களுக்கு அருணாச்சல் பிரதேசத்துக்கும் குஜராத்துக்குமே 2 மணி நேரம் டைம் கேப் இருக்கு. சோ எப்பவுமே நமக்கு தெரியும் சன் ஆல்வேஸ் ரைசஸ் இன் தி ஈஸ்ட். கிழக்குல தான் வந்து சூரியன் உதயம் ஆகும்ன்றது நமக்கு தெரியும். இதுவே உங்களுக்கு அருணாச்சல் பிரதேசத்துல காலையில 6 மணினா குஜராத்துக்கும் இதுக்கும் 2 மணி நேரம் டைம் கேப். அப்ப குஜராத்ல வந்து பார்த்தனா நம்மளுக்கு 4 மணியா தான் இருக்கும். புரியுதுங்களா அது? குஜராத்ல 4 மணியா தான் இருக்கும். ஏன்னா ஈஸ்ட் தானே முதல்ல வரும் நம்மளுக்கு. இங்க 6 மணினா அங்க 4 மணி. 2 மணி நேரம் டைம் கேப். ஏன்னா ஒரு டிகிரிக்குமே வந்து நம்மளுக்கு 4 நிமிஷம் டைம் வந்து வேரி ஆயிட்டே இன்கிரீஸ் ஆயிட்டே தான் போயின்னு இருக்கு. சோ இது இப்படி வச்சுக்கிட்டுலாம் நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு டைம குடுத்துட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. அதனால தான் வந்து இந்திய திட்ட நேரம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அந்த இந்திய திட்ட நேரத்துக்கு ஒரு லாங்கிட்யூட எடுத்துக்கிட்டாங்க. அந்த லாங்கிட்யூட்ல என்ன டைம் விழுதோ அதான் ஆல் ஓவர் இந்தியாவும் ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? இவ்வளவுதான் கண்டென்ட்டே இதுல. இதெல்லாம் தேவையில்ல. நான் டைரக்ட்டா அந்த கண்டென்ட்ட மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக தான் இத நான் சொன்னேன். தேங்க்யூ மேம். ஓகேங்களா? இங்க நான் எழுதுனேன் இல்லையா? இதே கால்குலேஷன தான் நான் வந்து இங்க இங்கிலீஷ்ல குடுத்திருக்கேன். 2த்துக்கும் இருக்கிற லாங்கிட்யூடினல் டிஃபரன்ஸ் எவ்வளோ? கடைசில வந்து 2 பிளேஸ்க்குமே வந்து 2 மணி நேரம் டைம் கேப் வருது. நம்மளுடைய ஒரு நிமிஷத்துக்கு நம்ம பூமி வந்து பார்த்தோம்னா 4 டிகிரி வந்து மூவ் ஆகுது. சோ இந்த கன்ஃபியூஷன்லாம் நம்ம இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் 82 டிகிரி 82 டிகிரி லாங்கிட்யூட்ல என்ன டைம் விழுதோ அந்த டைம நம்ம வந்து பார்த்தோம்னா இந்திய திட்ட நேரமா எடுத்துக்கிறோம். சோ இது வந்து தமிழ்ல இருக்கு. மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல் பிரதேசம் வர இந்தியா வந்து 30 தீர்க்க கோடுகளை கொண்டு உள்ளது. இதான் நான் சொன்னேன். குஜராத்துக்கும் அருணாச்சல் பிரதேசத்துக்கும் 30 தீர்க்க கோடுகள் நம்மளுக்கு இருக்கு. சரியா? இந்தியாவின் கிழக்கில் அருணாச்சல் பிரதேசத்தில் மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரம் முன்னதாகவே சூரியன் உதயம் ஆகிடும். அதான் நான் டைம வச்சு சொன்னேன். அங்க 6 மணி இருக்கும்போது நம்மளுக்கு அங்க குஜராத்ல வந்து 4 மணி தான் இருக்கும். ஏன்னா வந்து 2 மணி நேரம் முன்னரையாவே நம்மளுக்கு வந்து சூரியன் உதயம் ஆயிரும். இந்த நேர வேறுபாடு தவிர்ப்பதற்காக இந்த டைம் கேப்ப கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணணும்ன்றதுக்காகவே இந்தியாவுடைய மத்திய தீர்க்க ரேகையான அந்த 82 டிகிரி 30 நிமிடம் கிழக்கு தீர்க்க ரேகையை ஸ்டாண்டர்ட் டைமா தல நேரமாக இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த இந்திய திட்ட நேரம் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு மிர்சாப்பூர் அலகாபாத் வழியா செல்றது. ஓகேவா? இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இது ஒரு சின்ன ஒரு நோட் மாதிரி எழுதிக்கோங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து ஜிஎம்டி கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 5.5 மணி நேரம் ஜாஸ்தி. கிரீன்விச் டைமை விட கிரீன்விச் தான் வந்து 0 டிகிரியா எடுத்துப்பாங்க. கிரீன்விச் தான் வந்து பேஸ். 0 டிகிரியா வந்து லண்டன்ல இருக்கு இல்லையா? அதான் பேஸா 0 டிகிரியா எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நம்ம டைமை வந்து பிளஸும் பண்ணிக்கலாம் மைனஸும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த 0 டிகிரிய பேஸா எடுத்துக்கிட்டு இதுக்கு ஈஸ்ட்ல என்னென்ன நாடுகள்லாம் இருக்கோ அந்த நாடுகளுடைய டைமை பிளஸ் பண்ணுவாங்க. இந்த 0 டிகிரிக்கு வெஸ்ட்ல என்னென்ன நாடெல்லாம் இருக்கோ அந்த டைமை கிரீன்விச் டைமோட மைனஸ் பண்ணிப்பாங்க. விச் மீன்ஸ் அமெரிக்கா நேரம், சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா இந்த மாதிரி கான்டினென்டோட டைம் எல்லாம் கிரீன்விச் டைம்ல இருந்து மைனஸ் பண்ணிக்கணும். நம்மளுடைய இந்தியா, மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ரஷ்யா, ஆஸ்திரேலியா இந்த நாடுகளுடைய டைம்லாம் தெரியணும்னா கிரீன்விச் டைமோட ஆட் பண்ணிக்கணும். சோ இப்ப நம்மளுக்கு கிரீன்விச்ல வந்து பார்த்தோம்னா என்ன சொல்றது 1 PM இருக்குன்னும் போது நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் என்னன்னு சொல்ல முடியுமா? இதான் கால்குலேஷனே. சொல்ல முடியுமாங்க? இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினும் கூட. அதே டேட்டாவை தான் நானும் கொடுத்திருக்கேன். அவள்தான் 6:30 PM. கிளியரா இது? இந்த இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
Indian Standard Time is equal to GMT plus 5.5 hours. ஒரு நாடுகளுக்கும் இது மாதிரி இருக்கும். ரஷ்யாக்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட டைம் ஜோன் இருக்கு. ஓகேவா? அந்த டைம் ஜோனே அவங்க வந்து பார்த்தனா பத்தலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? ரஷ்யாக்கெல்லாம் வந்து 7 டைம் ஜோனுக்கு இருக்கு. அதுவே அவங்க வந்து பத்தலன்ற மாதிரிலாம் வந்து இருக்கு. நம்மளுக்கு ஒரு டைம் ஜோன் தான். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அவ்வளவுதான். So IST is equal to 6:30 PM அவ்வளவுதான். இந்த GMTன்றது எதை குறிக்குது? கிரீன்விச். இது வந்து இங்கிலாந்துல இருக்கிற ஒரு டவுன் இன் இங்கிலாந்து. இதைத்தான் நம்ம பேஸா வச்சுக்கிறாங்க. சோ உங்களுக்கு ஸ்லைடு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்திய திட்ட நேரம் எழுதணும்னா எல்லா கதையும் எழுதணும் அவசியம் இல்ல. இது மட்டும் எழுதிக்கிட்டா போதும். வேணும்னா இங்க நான் கால்குலேஷன் மேல கொடுத்திருக்கேன். அத நீங்க வந்து பார்த்தனா பொறுமையா ரீட் பண்ணா புரிஞ்சிடும். அதேதான் லாங்கிடியூட்னல் டிஃபரன்ஸ் 1 டேல வந்து 360 டிகிரி சுத்துது. இந்த 2 பிளேஸ்க்கு நடுவுல வந்து எத்தனை டிகிரி இருக்கு? ஒரு நிமிஷம் நகரத்துக்கு 4 டிகிரி. நான் ஒரு நிமிஷத்துக்கு 4 டிகிரி நகருது. அதை வச்சு கால்குலேட் பண்ணி நமக்கு சொல்றாங்க. இந்த கன்ஃபியூஷன்லாம் வேணான்றதுக்காகத்தான் நாங்க இந்த டைம் இந்திய திட்ட நேரம் கொண்டு வந்திருக்கோம்னு கிளீனா சொல்லி முடிச்சிடுறாங்க. இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பேசிக். இந்தியாவுடைய லொகேஷனு, எக்ஸ்டெண்ட் இதுதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம வந்து பார்த்தோம்னா இந்தியாவுடைய பிசியோகிராபிக்கல் டிவிஷன், இயற்கை அமைவிடங்கள் இருக்கு இல்லையா, அதை பத்தி 1 by 1 பார்க்க போறோம். இது வரைக்கும் ஓகேனா சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் ப்ரொசீட் ஆயிடுவேன். ஓகே மேடம். ஒண்ணு கவனிச்சுட்டே நீங்க இப்ப கவனிக்கிறது கிளியர். கவனிச்ச உடனே வந்து நீங்க நோட்ஸ் பார்த்தா மட்டும்தான் மண்டல ஏறும். இல்லாட்டா ஏறாது. கன்ஃபியூஸ் ஆயிரும், மறந்துரும். இந்தியாவுடைய மேஜர் இயற்கை அமைவிடங்கள் பிசியோகிராபிக்கல் டிவிஷன். முடிஞ்ச அளவுக்கு ஜியோகிராஃபில மேப் போடுங்க. நோட்ஸ்ல மேப் நல்லாவே இல்லைனாலும் பரவாயில்ல, மேப் போடுங்க. சரிங்களா? இந்தியாவுடைய இயற்கை அமைவிடம்னு சொல்லும் போது இங்க 1 மேல நம்மளுக்கு கொடுக்கறது வந்து பார்த்தோன்னா வட இந்திய மலைகள், அதாவது இமயமலை எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வட இந்திய மலைகள். அடுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா கீழே வட இந்திய மலைகளுக்கு சவுத்ல நம்மளுக்கு இங்க இருக்கிறது வந்து பார்த்தோன்னா நார்த்தன் பிளேன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வட இந்திய சமவெளிகள், பெரும் சமவெளின்னு கூட சொல்லலாம், வட இந்திய சமவெளி. அதுக்கடுத்து 3வதா இங்க இந்தியாவுடைய நார்த் வெஸ்ட்ல நம்மளுக்கு என்ன இருக்கு? தார் பாலைவனம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நமக்கு முக்கோண வடிவத்துல 4வது லேண்ட் ஃபீச்சர், முக்கோண வடிவம். ரஃப்லி நான் சொல்றேன், ரஃபா வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா பெனின்சுலர் பிளாட்டியூ இருக்கு. தீபகற்ப பீடபூமி இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா கோஸ்டல், அதாவது கடலை ஒட்டி அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இதை ஒட்டி நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா கடற்கரை சமவெளி இருக்கு. கடற்கரை சமவெளி, கோஸ்டல் பிளேன்ஸ் இருக்கு. 6வதா நம்மளுக்கு இங்க இருக்கிறதா வந்து என்னன்னா தீவுகள், தீவு கூட்டங்கள். லட்சத்தீவு குரூப் ஆஃப் ஐலண்ட், அந்தமான் நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐலண்ட். இந்த 6 பிசியோகிராபிக்கல் டிவிஷன், இந்த 6 இயற்கை அமைவிடங்கள்ல நம்ம வந்து பார்த்தோன்னா 1 by 1 வந்து டிஸ்கஸ் பண்ணணும். சோ இதுல வந்து நம்மளுக்கு நார்த் மவுண்டன், நார்த்தன் பிளேன்ஸ், பெனின்சுலர் பிளாட்டியூ, இது 3மே வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங். கண்டென்ட் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும். மத்தது எல்லாத்துலயும் வந்து நம்மளுக்கு கண்டென்ட் வந்து கிறிஸ்பா தான் கொடுத்திருப்பாங்க. கிளீனா நீட்டா நம்மளுக்கு கிறிஸ்பா தான் இருக்கும் கண்டென்ட் எல்லாமே. சரிங்களா? இந்த இயற்கை அமைவிடங்கள்ல நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஏரியா வைஸ் எதுங்க லார்ஜஸ்ட்? நிலப்பரப்பு, அதிக நிலப்பரப்பை வந்து கொண்டது வந்து இந்த 6 இயற்கை அமைவிடங்கள்ல எது? பெனின்சுலா பிளாட்டியூ. ஏரியா வைஸ். இன்னொரு வாட்டி சொன்னா நல்லா இருக்கும். பெனின்சுலா பிளாட்டியூ ரீஜன் மேம். சூப்பருங்க.
பெனின்சுலார் பிளாட்டிவ் தான். சூப்பர். சொல்லப்போனா நம்ம இந்தியாவுடைய டோட்டல் லேண்ட் ஏரியா வந்து நம்ம 32 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர்ல, அதுல 16 லேக், பாதிக்கு பாதி பெனின்சுலார் பிளாட்டிவே கவர் பண்ணிரும். சரி, அதிகமான பாப்புலேஷன் டென்சிட்டி, இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். நான் கேட்கறது எல்லாமே டிஎன்பிஎஸ்சில கேட்டதுதான். மக்கள் தொகை அடர்த்தி அதிகமா எதுல இருக்கு இந்த பிசியோகிராபிக்கல் டிவிஷன்ல? ரெண்டுமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். மக்கள் தொகை அடர்த்தி அதிகமா இருக்கிறது எதுல? மேம் சேம் தானே மேம்? பெனின்சுலா பிளாட்டியூ ரீஜன் தானே மேம்? என்னதுங்க சேமா? சேம் இல்லையா மேம்? சேம் இல்ல, அதனாலதான் கேக்குறேன். சேம் இல்ல. வட இந்திய சமவெளி மேம். வட இந்திய சமவெளி ஆக்சுவலி மெயின்ஸ் கொஸ்டின். எதனால வட இந்திய சமவெளியில அதிகமான குடியேற்றங்கள் இருக்கு? பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமா இருக்கிற அந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே யூபி, பீகார், இது எல்லாமே நமக்கு வட இந்திய சமவெளி தான். சரிங்களா? சோ அங்க நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா பிளேன்ஸ், பிளாட் சர்ஃபேஸ், நல்ல அர்பனைசேஷன், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இருக்கு. இது வந்து ஒரு மெயின்ஸ் கொஸ்டின். ஏன் வந்து வட இந்திய சமவெளியில பாப்புலேஷன் டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்குன்றத நீங்க வேணா ஜஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபியூச்சர்ல நீங்க வந்து மெயின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது பாத்துக்கலாம். ஏன்னா பெனின்சுலார் பிளாட்டியூ, தீபகற்ப பீடபூமின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரே சமமான நிலப்பரப்பு இருக்காது. மேடும் பள்ளமா ஏற்ற இறக்கத்தோட நம்மளுக்கு காணப்பட்டுட்டு இருக்கும். ஆனா வட இந்திய சமவெளியில வந்து நமக்கு மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லுவோம் இல்லையா, டென்சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டென்சிட்டி வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அடர்த்தின்னு சொல்லும் போது நம்மளுக்கு பிளேன்ஸ். கிளியருங்களா? அதே மாதிரி நம்மளுடைய ஏன்ஷியன் சிவிலைசேஷன் எல்லாமே வந்து சமவெளியில உருவானது. அது நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். கிரேட் பிளேன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு கிரேடில் ஆஃப் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. பிளேன்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிரேடில் ஆஃப் சிவிலைசேஷன். அதாவது நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படுவதே சமவெளிகள் தான். ஏன்ஷியன் சிவிலைசேஷன் சொல்ற நம்ம இந்து சமவெளியா இருக்கட்டும், மெசபட்டோமியம், நீல் நதி நாகரிகம், மஞ்சள் நதி நாகரிகம், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து சமவெளியில உருவாக்கப்பட்டதுதான். இது 6 பிசியோகிராபிக் டிவிஷனை பத்தி தான் நம்ம 1 by 1 வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சோ முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தோம்னா வட இந்திய மலைகள்னு சொல்ற இமாலயாஸை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். சோ இந்த இமாலய மலை வந்து பார்த்தோம்னா சிம்பிளா சொல்ல போனா இட்ஸ் அ யங்கஸ்ட் ஃபோல்ட் மவுண்டன், அதாவது இளம் மடிப்பு மலை. யங்கஸ்ட் ஃபோல்டு மவுண்டன், இளம் மடிப்பு மலைன்னு வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரியும், இந்த நான் இமேஜே கொடுத்திருக்கேன் பாருங்க. அதாவது நம்மளுக்கு இந்தியன் லேண்ட் மாஸ் வந்து பார்த்தோன்னா, நான் டீட்டெயிலா சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளுக்கு ஆஸ்திரேலியன் பிளேட்ல இருந்து அப்படியே நகர்ந்து வந்து யுரேஷியன் தட்டோடு சேரும் போது நம்மளுக்கு எலும்பி உருவாக்கப்பட்ட அந்த ஃபோல்டு மவுண்டன் தான், மடிப்பு மலை தான் வந்து நம்மளுக்கு இமயமலைன்னு சொல்லுவோம். சரிங்களா? யங்கஸ்ட் ஃபோல்டு மவுண்டன் டெக்டானிக் செயல்பாடுகள் காரணமாக, டெக்டானிக் ஆக்டிவிட்டினால வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த 2 தட்டுகளும் வந்து பார்த்தோன்னா ஒன்னோட ஒண்ணு சேரும் போது எழுந்ததுதான் நம்மளுக்கு இந்த இளம் மடிப்பு மலைன்னு சொல்ற இமயமலை. இந்த இமயமலை என்ற ஒரு வார்த்தை வந்து பார்த்தோன்னா நமக்கு சமஸ்கிருத வார்த்தை. இட்ஸ் அ சான்ஸ்கிரிட் டேர்ம். அதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அடோப் ஆஃப் ஸ்னோன்னு அர்த்தம். அதாவது பனிகளின் உறைவிடம்னு அர்த்தம். பனிகளின் உறைவிடம் அர்த்தம். சோ இமாலயாஸோட டிவிஷன் இதெல்லாம் நம்ம வந்து பாக்குறதுக்கு முன்னாடி இமயமலை எப்படி உருவாச்சுன்றத ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி நம்ம வந்து பாத்திரலாம். தமிழ்ல நான் ரீட் பண்றேன். ரீட் பண்ணிட்டு அடுத்த ஸ்லைட்ல நான் உங்களுக்கு இந்த இமேஜ் காட்டுறேன். அந்த ரீட் பண்ண நல்லா கவனிச்சுட்டு இந்த இமேஜை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து புரிஞ்சிடும். நான் படிக்க ஆரம்பிக்கலாம். பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பு புவியானது ஒரே நிலப்பகுதியா தான் இருந்துச்சு. பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பு நம்ம புவி வந்து ஒரே லேண்ட் மாஸா தான் இருந்திருக்கு. ஓகேவா? இவ்வாறு இருந்த நிலப்பகுதி, அப்படி ஒரே லேண்ட் மாஸா இருந்த நிலப்பகுதியை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா பாங்கியான்னு சொல்றாங்க.
அந்த நிலத்தை சுத்தி இருக்கிற கடல் பகுதியை வந்து பார்த்தனா பாந்தலாசான்ற மாதிரி சொல்றாங்க. சரி, இந்த நிலப்பகுதி வந்து பாஞ்சியா என்றும் அதை சுற்றி இருந்த கடல் பகுதி வந்து பார்த்தனா பாந்தலாசா என்றும் அழைக்கப்பட்டது. இவ்வாறு பரந்த நிலப்பகுதி நம்மளுக்கு காலம் போக போக என்ன ஆச்சுன்னா ரெண்டா வந்து பிரிஞ்சுச்சு. ஒன்னா இருந்த லேண்ட் மாஸ் அதுக்கப்புறம் நம்மளுக்கு 2 லேண்ட் மாஸா வந்து பார்த்தோம்னா டிவைட் ஆகுது. ரெண்டா பிரிது. அந்த பிரிஞ்ச 2 லேண்ட் மாஸ் உடைய நார்த் பகுதியை வந்து பார்த்தோம்னா அங்காரான்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது லரேஷியான்ற மாதிரி. அதோட தென் பகுதி வந்து பார்த்தோம்னா என்னன்னு சொல்றாங்கன்னா கோந்த்வானான்னு வந்து பேர் வைக்கிறாங்க. ஓகேவா? இந்த 2 நிலப்பகுதிகளுக்கும் நடுவுல ஒரு நீர்ப்பகுதி இருக்கு. இந்த அங்காராக்கும் கோத்வானாவுக்கும் நடுவுல ஒரு நீர்ப்பகுதி இருக்கு. அதத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா தெத்திஸ் கடல், தெத்திஸ் சீன்னு வந்து அழைக்கிறாங்க. இந்த கடல் வந்து கிழக்கு மேற்காக பரவி இருந்தது. அங்காரா மற்றும் கோட்வானா பகுதியில் உருவாகும் ஆறுகள் தான் கொண்டு வந்த படிவுகளை தெத்திஸ் கடலில் படிய வைத்தன. நமக்கு தெரியும் எல்லா ரிவரும் கடல்ல தான் ட்ரெயின் ஆகணும். அதே மாதிரி தெத்திசில தான் வந்து அங்காரா கோட்வானா லேண்ட்ல போற கடல் எல்லாமே ட்ரெயின் ஆகியிருக்கு. நீண்ட காலத்திற்கு பிறகு கோட்வானா நிலப்பகுதி வடக்கு நோக்கி நகர்ந்ததால் தெத்திஸ் அடியில் இருந்த இந்த படிவு மடிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டதால் இமயமலை என்ற ஒரு மடிப்பு மலை தோன்றியது. கிளியருங்களாங்க இது? ஸ்மால் ஸ்டோரி. இமயமலை எப்படி உருவாச்சு, எப்படி ஃபார்ம் ஆச்சு நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம புக்லயே கொடுத்திருப்பாங்க. இமயமலையில வந்து பார்த்தோன்னா அதுவும் குறிப்பா வெஸ்டர்ன் இமாலயாஸ்ல வந்து மெரைன் செடிமெண்ட்ஸ் இருக்கு. கடல் படிமங்கள் வந்து இன்னும் காணப்படுதுன்ற மாதிரி நமக்கு கொடுத்திருந்திருப்பாங்க. அதே இந்த டயக்ராம் தான். நீங்க கதையெல்லாம் எழுத தேவையில்லை. நோட்ஸ் எழுதும் போது இந்த கதையெல்லாம் உட்கார்ந்து எழுதாதீங்க. இந்த இமேஜ் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. நார்த்ல அங்காரான்ற லேண்டு, சவுத்ல கோத்வானா, அதுக்கப்புறம் டெக்டானிக் ஃபோர்ஸ்னால நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த கோத்வானா லேண்ட் நார்த் நோக்கி மூவ் ஆகும்போது அது மூலியமா எழும்பப்பட்ட ஒரு மடிப்பு மலை தான் வந்து இமயமலை. கடைசியில பெரிய இமாலய மலை, மிடில் இமாலயாஸ், அவுட்டர் இமாலயாஸ்னு 3 ஆயிடுச்சு. கிளியருங்களா? நீங்க எழுதும் போது இந்த இமேஜ மட்டும் எழுதிக்கோங்க. வேற எதுவுமே எழுத வேண்டாம். இது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்றதுக்கான ஒரு சின்ன ஸ்டோரி. ஓகேவா? அடுத்து போலாமா? கிளியரா? கிளியர் இல்லைங்களா? ஓகே மேடம். ஓகே. முடிஞ்ச அளவுக்கு கதையா நோட்ஸ் எழுதாம கிறிஸ்பா எழுத பாருங்க. ஜியோகிராபிக்லாம் நல்லா மேப்ப போடுங்க. ரொம்ப நோட்ஸ் எழுதிட்டோம்னா நம்ம ரிவைஸ் பண்ணும் போதே வந்து நம்மளுக்கே கடுப்பா இருக்கும். இன்னொடா இன்னும் இவ்வளவு பார்க்கணுமான்ற மாதிரி. ஷார்ட்டா இருக்கும் போது அப்படியே உங்களுடைய போட்டோகிராபிக் மெமரின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த போட்டோகிராபிக் மெமரியில போட்டோ புடிச்சுக்கிற மாதிரி நீங்க நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து இமாலயாஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பாமீர் நாட்டுனா என்ன. ஏன்னா பாமீர் முடிச்சுல இருந்துதான் நம்மளுக்கு இமயமலையே வந்து எக்ஸ்டென்ட் ஆகுது. சரிங்களா? பிரபலமான பாமீர் முடிச்சு இத வந்து பார்த்தோன்னா என்னன்னு சொல்றாங்கன்னா நம்மளுக்கு பிரபலமான பாமீர் முடிச்சு நம்மளுக்கு உலகின் கூரை என்று அழைக்கப்படுகிறது. பாமீர் நாட் நம்மளுக்கு ரூஃப் ஆஃப் தி வேர்ல்டுன்னு வந்து சொல்றாங்க. இது மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரான இமயமலையை இணைக்கும் பகுதியா இருக்கு. இமயமலை வந்து பாமீர் முடிச்சு, இந்த பாமீர் நாட் இருக்கு இல்லையா? இந்த பாமீர் நாட்டோடைய ஈஸ்ட்வர்ட் எக்ஸ்டென்ஷன் தான் நம்மளுக்கு வந்து இமாலயாஸ். சரிங்களா? இமயமலை பாமீர் முடிச்சிலிருந்து கிழக்கு நோக்கி வில் போன்ற வடிவத்துல அமைந்துள்ளது. இந்த நாட் நீங்க இந்த மேப்ப பாத்தீங்கன்னாலே கிளியரா புரியும். இந்த பாமீர் நாட்டு வந்து பார்த்தோம்னா திபெத்ல இருக்கு. ரூஃப் ஆஃப் தி வேர்ல்டுன்னு நம்ம சொல்றோம். இது வந்து நம்மளுக்கு இந்த முடிச்சுல இருந்து ஒவ்வொரு இதுவா வந்து நம்மளுக்கு மவுண்டெயின்ஸ் வந்து ரேடியேட் ஆயிட்டே இருக்கு. இந்து குஷ் மவுண்டெயின், சுலைமான் மவுண்டெயின், அதுக்கப்புறம் இமாலயாஸ், காரகோரம், அதுக்கப்புறம் குன்லுன் ஷா, டியான் ஷா, இந்த மாதிரியான மவுண்டெயின்ஸ் எல்லாமே பாமீர் நாட்டுல இருந்து நமக்கு ரேடியேட் ஆகி போயிட்டு இருக்கு. வேணா இந்த இமேஜ் நீங்க வரைஞ்சு கூட வச்சுக்கலாம். சும்மா பாமீர் நாட்டுன்னு இப்படி போட்டு ஈஸ்ட்ல வந்து இங்க இமாலயாஸ், மேல வந்து காரகோரம் ரேஞ்ச் போறது, அப்புறம் வந்து குன்லூன்னு, அதுக்கும் மேல வந்து டியான்ஷா,
வெஸ்ட் எடுத்துட்டோம்னா வந்து இந்துகுஷ் மவுண்டெயின், அப்புறம் வந்து சவுத் வெஸ்டா பார்த்து வந்து சுலைமான் மவுண்டெயின். இதெல்லாம் வந்து இந்த பாமீர் நாட், திபேத்துடைய இந்த பாமீர் நாட்ல இருந்து ரேடியேட் ஆகுது. இது நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம புக்ல இருக்கிற இமேஜ் தான் இது, கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? திபேத்ல இருக்கு இந்த பாமீர் நாட்டு. இந்த திபேத்தை நம்ம வந்து பார்த்தோம்னா 3வது துருவம்னு கூட சொல்றோம், 3rd போல்னு கூட சொல்றோம். ஓகேவா? நார்த் போல் சவுத் போல் மாதிரியே இங்கேயும் வந்து நம்மளுக்கு ஃபுல் ஸ்னோ கவர். அதுக்கப்புறம் வந்து உயிரினங்கள் வாழக்கூடிய சூழல் இல்ல இங்க. சோ அதனாலயும் 3rd போல்னு நம்ம சொல்றோம். ஏன் திபேத்தை 3rd போல் 3வது துருவம்னு சொல்றோம்னு கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சோ மக்கள் வசிக்க முடியாத ஒரு சூழல் நிலவுது. அதே மாதிரி நமக்கு தென் துருவம் வட துருவம் மாதிரியே வந்து ஃபுல்லா வந்து பனியால் நம்மளுக்கு கவர் ஆகியிருக்கு. அடுத்து இமயமலை வந்து பார்த்தோன்னா பல சிகரங்களுடைய இருப்பிடமா இருக்கு. இமாலயாஸ் வந்து நம்மளுக்கு பல சிகரங்களுக்கு ஹோம் டவுனா இருக்கு. சோ உலகில் உள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரங்களை இது வந்து கொண்டுள்ளது. உலகத்துல 14 உயரமான சிகரங்கள் இருக்குன்னா அதுல 9 சிகரங்கள் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இமாலயாஸ்ல தான் இருக்கு. வேர்ல்டுல 14 ஹையஸ்ட் பீக்ஸ் இருக்கு. அதுல வந்து 9 நம்ம இமாலயன் ரீஜியன்ல தான் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து நமக்கு டூயினோல இருக்கு. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாவோ குரூப் 4 போது ஒரு சிம்பிளான எம்சிக்யூவாவோ கூட வந்து ஃப்ரேம் பண்ணிடலாம். அவங்களுடைய இஷ்டம் தான் இது எல்லாமே, நம்மளுக்கு எப்படி வேணாலும் கண்டென்ட் வரலாம். இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. மனப்பாடம் பண்றது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாமே எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்ல. இந்த மவுண்ட் எவரெஸ்ட், அந்த மவுண்ட் K2, கஞ்சன்ஜங்கா, நந்தா தேவி, இந்த மாதிரியான முக்கியமான ஆஹ் இது தெரிஞ்சா நமக்கு போதும். மவுண்ட் எவரெஸ்டோடைய கரண்ட் ஹைட் என்னன்னு சொல்ல முடியுமா? இப்போ 0.மீட்டர் வளர்ந்துருக்கு. அது என்னன்னு சொல்ல முடியுங்களா? எக்ஸாக்டா கேக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 8848 இருக்கு. பாயிண்ட் சம்திங் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூப்பர் சூப்பர் ரேவதி. 86 மீட்டர். சோ இப்போ இமாலயாஸ் உடைய ஹைட் நம்மளுக்கு என்னன்னு கேட்கும்போது 8848.86 மீட்டர் நம்ம சொல்லணும். நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்றாங்களோ அப்படி நம்ம வந்து சொல்லிக்கலாம். சோ மவுண்ட் எவரெஸ்ட் நேபாள், மவுண்ட் K2 இந்தியா, கஞ்சன்ஜங்கா மக்களும் நேபாள்ல இருக்கு, தௌலகிரி நேபாள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்தியால இருக்கிற பீக்கோடைய ஹைட்டை பார்த்து வச்சுக்கோங்க. மவுண்ட் எவரெஸ்ட், மவுண்ட் K2, கஞ்சன்ஜங்கா, நந்தா தேவி. ஏன்னா இது மூணுமே வந்து அதிகமா வந்து நம்மளுக்கு கேட்கறது. எல்லாத்துடைய ஹைட்டும் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க பாசிபிள் இல்லாதது. இந்த மூணுத்துடைய ஹைட் வந்து 4துடைய ஹைட் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஒருவேளை வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு ஹைட்டை வந்து அசெண்டிங் ஆர்டர்ல சொல்லுங்க, டிசெண்டிங் ஆர்டர்ல சொல்லுங்கன்னு கூட கேட்கலாம். எப்படி வேணாலும் கொஸ்டின் அவங்க ஃப்ரேம் பண்ணலாம். சோ பார்த்து வைக்கிறது நல்லது இது எல்லாமே. அடுத்து இமயமலையுடைய டிவிஷன் நான் தமிழ்ல எழுதுறேன். இமயமலையை வந்து நம்ம 3ஆ வந்து பிரிக்கலாம் டிவிஷன் சொல்லும் போது. ஒண்ணு வந்து டிரான்ஸ் இமயமலை அல்லது மேற்கு இமயமலை, மேற்கு இமயமலை. இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு மத்திய இமயமலை, சென்ட்ரல் இமாலயாஸ். 3வது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பூர்வாஞ்சல்னு சொல்லக்கூடிய கிழக்கு இமயமலை. இந்த 3 தான் வந்து இமாலயஸோட டிவிஷன். இதுல இந்த மத்திய இமயமலை இன்னும் ஃபர்தரா நம்மளுக்கு 3ஆ டிவைட் ஆகுது. சரிங்களா? மத்திய இமயமலை இன்னும் ஃபர்தரா 3ஆ வந்து டிவைட் பண்றாங்க. ஒண்ணு வந்து என்னன்னா இமாத்ரி இமயமலை அல்லது பெரிய இமயமலை. அடுத்து வந்து பார்த்தோன்னா இமாச்சல் இமயமலை அல்லது சிறிய இமயமலை, லெஸ்ஸர் இமாலயாஸ், ஷிவாலிக் இமாலயாஸ் ஆர் அவுட்டர் இமாலயாஸ் சொல்லும் போது வெளி இமயமலை.
சரிங்களா? சோ 3ஆ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா, இமாலயாஸ டிவைட் பண்றாங்க. மொத்தம் 3 டிவிஷன் இருக்கு. அதுல சென்ட்ரல் இமாலயாஸ்ல 3 டிவிஷன் இருக்கு. கிளியருங்களா அது டிவிஷனு? ஹிமாத்ரி, இமாச்சல், ஷிவாலிக். நம்ம எல்லாமே பார்ப்போம். டிரான்ஸ் இமாலயாஸ் எப்படி இருக்கும்? அதுக்கடுத்து வந்து சென்டர் இமாலயாஸ் எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் இமாலயாஸ் எப்படி இருக்கும்? இது எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் பார்த்துட்டு இருக்கோம். சோ டிவிஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இத வந்து நான் கடன்னு ஒரு கிளான்ஸ் நான் சொல்லிடுறேன். இது உங்களுக்கு மெயின்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ பத்தி எழுதுங்கன்னு கேட்டாங்கன்னா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கேதர் பண்ணி எழுதலாம். பாருங்க, ஹிமாலயாஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னன்னா, தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழையை தருகிறது. சவுத் வெஸ்ட் மான்சூன் இமாலயான்னு ஒண்ணு இருக்கிறதுனால, அது சவுத் வெஸ்ட் மான்சூனை டிஃப்ளெக்ட் பண்ணி நார்த் இந்தியாவுக்கு ரெயின்ஃபால கொடுக்குது. இமயமலை இல்லைன்னா அந்த காத்து பாட்டுன்னு போயிட்டே இருக்கும் தான் நம்மளுக்கு. சோ சவுத் வெஸ்ட் ரெயின்ஃபால் நார்த் இந்தியாவுக்கு வர்றதுக்கு இமயமலை மேஜர் ரோல் பிளே பண்ணுது. தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு நேச்சுரல் பேரியர், ஒரு இயற்கை அரணா நம்மளுடைய இந்தியாவுக்கு இது இருக்கு. அடுத்து நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான் வற்றாத ஜீவநதி பெரினியல் ரிவர்ஸ்னு சொல்ற இண்டஸ், கங்கா மற்றும் பிரம்மபுத்திரா போன்ற ஆறுகள் நம்மளுக்கு இமயமலையில உற்பத்தி ஆகுது. இதுவும் நமக்கு தெரியும். The northern mountains are described as paradise of tourist. டூரிஸ்டுக்கு ஒரு சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சொர்க்கமா இருக்கு தெரியும். ஹில் ஸ்டேஷன் இருக்கு. அதே மாதிரி பில்கிரிம் சென்டென்ஸும் இருக்கு. கோடை வாழிடங்கள், புனித தலங்கள் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்கு. நிறைய ரா மெட்டீரியல்ஸ நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. சரிங்களா? மூலப்பொருட்கள், வனப்பொருட்கள் சார்ந்த தொழிலகங்களுக்கு மூலப்பொருட்கள் நமக்கு ரா மெட்டீரியல்ஸ கொடுக்குது. அடுத்து முக்கியமான பாயிண்ட், it prevents cold wind blowing from Central Asia and it safeguard or protect India from severe cold. மத்திய ஆசியாவில இருந்து வர குளிர் காற்றை தடுத்து நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தோம்னா குளிர்ல இருந்து பாதுகாக்குது. 2 முக்கியமான ரோல். ஒண்ணு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட தடுத்து நார்த் இந்தியாவுக்கு ரெயின்ஃபால கொடுக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் ஏசியால இருந்து வர குளிர் காற்றை தடுத்து இந்தியாவை வந்து அந்த சிவியரான கோல்டுல இருந்து பாதுகாக்குது. தென் வந்து ரிச் பயோடைவர்சிட்டி இருக்கு. பல்லுயிர் மண்டலத்திற்கு பெயர் பெற்றது. இது எல்லாமே வந்து இமயமலையுடைய முக்கியத்துவங்கள். நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இமாலயாஸ். இமாலயாஸ்ன்ற ஒரு இயற்கை அமைப்பு இருக்குன்றதுனால நம்மளுக்கு இருக்கின்ற முக்கியத்துவங்கள் இது எல்லாமே. இது கொஞ்சம் பிளர்ரா தெரியுது, நான் படிக்கிறேன். ஸ்லைட் கிளியரா இருக்குங்களா? ஸ்லைட் கிளியரா இருக்கா இல்ல பிளர்ரா இருக்கா? மேம் தமிழ் பிளர்டா இருக்கு, இங்கிலீஷ் இஸ் மேனேஜபிள் டு ரீட். மேனேஜபிள் டு ரீட் இல்ல? எஸ். ஒன் செகண்ட். இப்போ ஓகேவா? நான் ரீலோட் பண்ணிருக்கேன். கிளியர் நோ மேம். இப்போ கிளியர் இல்ல? ஓகே. அடுத்து சோ இங்க நம்மளுக்கு ஹிமாலயாஸோட எக்ஸ்டென்ஷன் நமக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? எக்ஸ்டென்ஷன் சொல்லும் போது இட் ஸ்ட்ரெச்சஸ் ஃபார் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2500 கிலோமீட்டர். இண்டஸ் கார்ஜ்ல இருந்து, இண்டஸ் பள்ளத்தாக்குல இருந்து, வெஸ்ட்ல இருக்கிற இண்டஸ் பள்ளத்தாக்குல இருந்து ஈஸ்ட் பிரம்மபுத்திரா வரைக்கும் வந்து பார்த்தோம்னா 2500 கிலோமீட்டருக்கு இது ஸ்ட்ரெச் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து இதோடைய வித்து நல்லா பாருங்க. உங்களுக்கு காஷ்மீர் வந்து வெஸ்ட், அருணாச்சல் பிரதேஷ் வந்து பார்த்தோன்னா ஈஸ்ட். இங்க நம்மளுக்கு இமாலயாஸ எடுத்துக்கும் போது காஷ்மீர் வந்து நம்மளுக்கு வெஸ்ட் டு ஈஸ்ட்ன்ற மாதிரி வரும். காஷ்மீர்ல இதோடைய அகலம் வந்து ஜாஸ்தியா இருக்கும்.
தென் போக போக வந்து பார்த்தோன்னா இமாலயாஸ் உடைய அகலம் நம்மளுக்கு வித் வந்து பார்த்தோன்னா டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. காஷ்மீர்ல இதோட வித் வந்து 500 கிலோமீட்டர்ல இருக்கு. அருணாச்சல பிரதேசத்துக்கு போக போக வந்து பார்த்தோன்னா இதோட வித் நமக்கு டிக்ரீஸ் ஆகி 200 கிலோமீட்டருக்கு தான் இருக்கு. ஓகேவா? இதோட லென்த் அண்ட் வித்த நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. சோ லென்த், அதுக்கு அடுத்து இங்க கொடுத்திருக்கிறது இதோடைய வித் அகலம். லென்த் அண்ட் வித்த நம்மளுக்கு இங்க மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேவா? இது வரைக்கும் பார்த்தது ஹிமாலயாஸுடைய இன்ட்ரோவை தான் பார்த்துட்டு இருந்தோம். சோ இமயமலை, ஹிமாலயாரோட நேம், ரீசன் என்ன, தென் பாமீர் நாட்டை பத்தி என்ன, பாமீர் நாட்டுல இருந்து இது ரேடியேட் ஆகுதுன்னு பார்த்தோம். பாமீர் நாட்டுல இருந்து ரேடியேட் ஆகுற மத்த மவுண்டெயின்ஸ் எல்லாம் என்னன்னு நம்ம வந்து இமேஜ்ல பார்த்தோம். தென் வந்து பார்த்தோம்னா இமாலயாஸுடைய ஃபார்மேஷனை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டு தென் அதோடைய லென்த் அண்ட் வித்த பத்தி நம்ம பார்த்து இருந்திருக்கோம். டிவிஷனை பார்த்துட்டோம். ஒரு டிவிஷனை நம்ம இன்னும் வந்து பார்த்தோம்னா உள்ள டெப்தா மூவ் ஆகல. சோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? இங்கிலீஷ் அடுத்து உங்களுக்கு தமிழ்லயும் இருக்கு. நான் உங்களுக்கு 1 by 1 நம்ம அப்படியே இங்கிலீஷ் தமிழ் பார்த்துட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மேற்கு இமயமலையை பத்தி. வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ பத்தி பார்க்க போறோம். இந்த வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ டிரான்ஸ் ஹிமாலயாஸ்னு கூட நம்ம சொல்லலாம். டிரான்ஸ் ஹிமாலயாஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். டிரான்ஸ் இமயமலை, டிரான்ஸ்னாலே சம்திங் விச் லைஸ் அவுட்டர். நம்ம இந்தியாவுக்கு வெளில இருக்கிறது எல்லாமே வந்து டிரான்ஸ். ஓகேவா? டிரான்ஸ் கான்டினென்டல்னு சொல்லுவோம். ஒரு 2 கண்ட்ரிக்கு இதுல பரவி இருக்கிறது டிரான்ஸ் கண்ட்ரி, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சம்திங் விச் லைஸ் அவுட் சைடுன்ற மாதிரி. நம்மளுடைய இந்த வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் திபேத்தியன் பிளாட்டியூலயும் அதிகமா இருக்கு. இட் லைஸ் இதோட மெஜாரிட்டி ஆஃப் தி போர்ஷன் ஜம்மு ரீஜியன்லயும் திபெத் பீடபூமிலையும் இருக்கு, பிளாட்டியூலயும் இருக்கு. சோ இதோட மெஜாரிட்டி ஆஃப் தி ஏரியா நமக்கு திபெத் பிளாட்டிடியூட், திபெத் பீடபூமியில இருக்குன்றதுனால டிரான்ஸ் ஹிமாலயாஸ் ஆர் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ நம்ம திபேத்தியன் ஹிமாலயாஸ்னு கூட சொல்லலாம். கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் தி போர்ஷன் திபெத் பிளாட்டிடியூட்ல இருக்குன்றதுனால இதை திபேத்தியன் ஹிமாலயாஸ்னு கூட வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல தெத்தீஸ் செடிமெண்ட்ஸ், தெத்தீஸ் கடலுடைய, ஏன்னா அந்த கடல் இருக்கிற ரீஜன்ல உருவானதான் இந்த ஹிமாலயாஸ் என்ற ஒரு ஃபோல்டு மவுண்டனே. அதுவும் இந்த கடலுடைய படிமங்கள் நம்மளுக்கு டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல ஜாஸ்தியா இருக்கு. தெத்தீஸ் கடலுடைய படிமங்கள் நம்மளுக்கு வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல இருக்கு. ஓகேவா? இதேதான் இருக்கு. டிரான்ஸ் ஹிமாலயாஸ மேற்கு இமயமலைன்னு சொல்லலாம். ஜம்மு காஷ்மீர் திபெத் பிளாட்டியூ பீடபூமியில இருக்கு. இதோடைய பரப்பளவு திபெத்ல அதிகமா இருக்குன்றதுனால திபெத்தியன் இமயமலைன்னு அழைக்கிறாங்க. இதோடைய மேற்கு கிழக்கு வித்து கொடுத்திருந்திருக்காங்க, அங்க இங்கிலீஷ்ல இல்ல. இதோடைய வித்து வந்து பார்த்தோன்னா மேற்கு மற்றும் கிழக்கு எல்லையில் 40 கிலோமீட்டர் அகலத்துடனும் அதோடைய மைய பகுதியில, அதாவது வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட்ல வந்து அகலம் கம்மி, சென்டர்ல வந்து அகலம் ஜாஸ்தி. மறுபடியும் வந்து பார்த்தோன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸுடைய அகலம் கம்மியா இருக்கும். ஓகேவா? மேற்கு கிழக்குல வந்து பார்த்தோன்னா 40 கிலோமீட்டர் வித்துலயும், அதோடைய சென்டர் ஜோன்ல வந்து பார்த்தோன்னா 225 கிலோமீட்டர் வித்துலயும் இருக்கு. சோ இந்த பகுதியில காணப்படும் பாறை வந்து கடலடி உயிரின படிமங்களை கொண்டுள்ளது. தெத்திஸ் கடலுடைய செடிமெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கு. அடுத்து இங்க நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன டைப் ஆஃப் ராக் இருக்கு நம்ம பார்த்தோம்னா, கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்ஷரி கிரானைட் இருக்கு. டெர்ஷரினாலே சம்திங் ஆர்கானிக், சம்திங் ஃபாசில் ஆர் அனிமல் பேஸ்ட். ஓகேவா? சோ இங்க நம்மளுக்கு டெர்ஷரி கிரானைட் டைப் இருக்கு. திஸ் ராக் ஆஃப் திஸ் ரீஜன் கண்டெயின் ஃபாசில்ஸ், மெரைன் செடிமெண்ட்ஸ் உடைய ஃபாசில்ஸ் இருக்குன்றதுனால இங்க இருக்கிற ராக் டைப் வந்து பார்த்தோன்னா டெர்ஷரி கிரானைட் டைப். கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன டைப் ஆஃப் ராக் வந்து இங்க இருக்குன்னு கேட்டா நமக்கு டெர்ஷரி கிரானைட் டைப் ஆஃப் ராக் இருக்கு. சரிங்களா? இந்த சைடு வேண்டாம். இது வந்து ஒரு இதுல கன்ஃபார்ம்டா இருக்கு, ஒரு இதுல இதுவா இல்ல. இது வேண்டாம். செகண்ட் ஹையஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச் இது வேண்டாம். இது வரைக்கும் கிளியரா இருக்குங்களா? டிரான்ஸ் ஹிமாலயாஸ் போது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். அடுத்து வெரி 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 இம்பார்ட்டன்ட், டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல இருக்கிற மவுண்டன் ரேஞ்சஸ், மலைத்தொடர்கள். ஓகேவா? இத ஆர்டர் பண்ணிலாம் நம்மளுக்கு கேட்டு இருந்திருக்காங்க.
சரிங்களா? ஆர்டர் பண்ணிலாம் நம்மளுக்கு கேட்டிருந்திருக்காங்க. என்னென்ன ரேஞ்ச் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நான் இங்க மேப் வச்சிருக்கேன் பாருங்க. காரக்கோரம் ரேஞ்ச் எல்லோல நான் வந்து ஹைலைட் பண்ணிருக்கேன். காரக்கோரம் ரேஞ்ச், லடாக் ரேஞ்ச், சஸ்கார் ரேஞ்ச், அதுக்கப்புறம் இங்க இந்த சைடுல நமக்கு திபெத் சைடுல வந்து பார்த்தோம்னா கைலாஷ் ரேஞ்ச். சரியா? இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல இருக்க ரேஞ்ச். இங்க நான் ஆர்டரா இருக்கு. காரக்கோரம், காரக்கோரம் கீழே லடாக், லடாக் கீழே வந்து பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் அப்பா பேரலா இருக்கிற மாதிரி இருக்கும். சஸ்காரும் கைலாஷும் பேரலா தெரியற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அப்பா வந்து கைலாஷ் இருக்கு. சொல்ல போனா இன்னொன்னு சொல்லுவாங்க என்னன்னா இந்த சஸ்கா ரேஞ்சோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து கைலாஷ்ன்ற மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. சோ லடாக், கைலாஷ், அதுக்கப்புறம் சஸ்கார். நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சில எப்படி கொஸ்டின் கொடுத்திருந்தாங்கன்னா அரேஞ்ச்னு கொடுத்துட்டு உங்களுக்கு மேல இருந்து அதாவது நம்மளுக்கு டாப்ல இருந்து நார்த் டு சவுத்னு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னென்ன ரேஞ்ச் கொடுத்திருந்தாங்கன்னா காரக்கோரம் கொடுத்திருந்தாங்க, கைலாஷ் தரல, சஸ்கார் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து இங்க கீழே வந்து பிற்பாஞ்சல் தெரியுது இல்லையா? இந்த பிற்பாஞ்சல் வந்து உங்களுக்கு ஹிமாச்சல் ஹிமாலயாஸ்ல வர ஒரு மவுண்டைன் ரேஞ்ச். பிற்பாஞ்சல் கொடுத்திருந்தாங்க. புருவாஞ்சல் வேறங்க. புருவாஞ்சல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தனா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸுடைய இன்னொரு நேம். இது பிற்பாஞ்சல். சரிங்களா? இத வந்து கொடுத்து நார்த் டு சவுத் உங்களுக்கு இந்த மவுண்டைன் ரேஞ்ச் ரேடியேட் ஆகும். இத வந்து அரேஞ்ச் பண்ணுங்கன்னு உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. கிளியருங்களா? இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். இப்படிலாம் கூட கொஸ்டின் வரும் நம்மளுக்கு. ஓகேங்க. இந்த கிளாஸ்ல நம்மளுக்கு இது வரைக்கும் போதும். சரிங்களா? ஏன்னா நம்ம வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் வரைக்கும் பார்த்திருக்கோம். அதுக்கு அடுத்த கிளாஸ்ல சென்ட்ரல் ஹிமாலயாஸ பார்க்கலாம். சென்ட்ரல் ஹிமாலயாஸ் மத்திய இமயமலையுடைய 3 டிவிஷனு. ஹிமாத்ரினா என்ன? ஹிமாத்ரி எப்படி இருக்கும்? அதுக்கு அடுத்து ஹிமாச்சல்னா என்ன? எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் ஹிமாச்சல்ல இருக்கிற மவுண்டைன் ரேஞ்ச், ஹில் ஸ்டேஷன், பில்கிரிம் சென்டர்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். அப்புறம் அவுட்டர் ஹிமாலயாஸ்னா என்ன? ஷிவாலிக்னா என்ன? சரிங்களா? டூன்ஸ்னா என்ன? டுயார்ஸ்னா என்ன? அதுல இருக்கிற ஒரு லேண்ட் ஃபார்ம் அது அவுட்டர் ஹிமாலயாஸ்ல. அதுனா என்ன? அப்புறம் வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். சோ ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் சொல்லும் போது இதுதான் காசி, காரோ, ஜெயந்தியா, பாரில், நாகா ஹில், மீசோ ஹில்லாம் வரும். சோ ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்னா என்ன? அதுல கவர் ஆகுற ஹில்ஸ் எல்லாம் என்னென்ன, இதெல்லாம் என்ன ஸ்டேட்ல இருக்குன்னு மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஹிமாலயாஸ் உடைய ரீஜனல் டிவிஷன். இத நான் நேத்து கூட ஒரு கொஸ்டினா வந்து கேட்டிருந்தேன். இந்த ரீஜனல் டிவிஷன் ரிவரை வச்சு பிரிப்பாங்க. சோ இத பார்த்துட்டோம்னா நமக்கு ஹிமாலயாஸ் ஓவர் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்த் இந்தியன் பிளேன்ஸ பத்தி பார்க்கலாம். நார்த் இந்தியன் பிளேன் எப்படி எக்ஸ்டென்ட் ஆயிருக்கும், தென் ஒரு பிளேனுடைய லேண்ட் ஃபார்ம்ஸ் எப்படி இருக்கும், பாபர் எப்படி இருக்கும், தெராய் ஜோன் எப்படி இருக்கும், பாங்கர் எப்படி இருக்கும், காதர்னா என்ன, டெல்டானா என்ன, இந்த மாதிரி நம்ம ஒன்னொன்னா வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். கிளியருங்களா இது வரைக்கும்? ஹிமாலயாஸ் நம்ம கால்வாசி முடிச்சு வச்சிருக்கோம். அதாவது வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் வரைக்கும் நம்ம வந்து முடிச்சிட்டோம். அடுத்து சென்டர் ஹிமாலயாஸ் பார்த்துட்டோம்னா அது கொஞ்சம் போர்ஷனு. சென்டர் ஹிமாலயாஸும் அவுட்டரும் பார்த்தா முடிஞ்சிடும். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? இது வரைக்கும் கிளியரா? கிளியர் இல்லையா? கவனிக்கிறது பெருசு இல்ல, நோட்ஸ் எழுதுறதுதான் பெருசு. டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க கொஞ்சம் நோட்ஸ் கிறிஸ்பா எழுதி வச்சுட்டீங்கன்னா லைஃப் லாங் அது உங்க கூடயே இருக்கும். கிளியர் பண்ற வரைக்கும் அது உங்க கூடயே இருக்கும். ரிவிஷனுக்கு மட்டும் நீங்க நோட்ஸ் எடுத்து பார்த்தா போதும். ஓகே வாங்க. எவ்ரிதிங் கிளியர்? மேடம். ஓகேங்க, ஓகேங்க. தேங்க்யூ மேடம். அதுல இருக்க கண்டென்ட் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு பாக்குறது, அவ்வளவுதான். தேங்க்யூ மேம். ஓகேவா?
நோட்ஸ்லாம் புரியுது இல்லையா? புரியுது மேடம். புரியுது இல்லையா? ஓகேங்க. உங்களுக்கு ஷேர் பண்ணாங்கன்னா, நீங்க பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கோங்க. இத பார்த்து நம்ம அப்படியே பிரிண்ட் எடுத்து படிக்கலாம். அப்படியே கண்ணால பார்த்து படிக்கலாம்லாம் இருந்தா கன்டென்ட் வேலைக்கே ஆகாது. நம்ம கைப்பட எழுதுனா மட்டும் தான் மனசுல பதியும். சோ முக்கியமான விஷயங்கள்லாம் எழுதி தான் ஆகணும். கண்டிப்பா நான் பண்ணுவேன். சிலபஸ் முடிய ஒரு ஒரு அளவுக்கு நம்ம வந்து கன்டென்ட் முடிச்சிரணும். எதுவுமே படிக்காம ப்ரீவியஸ் பேப்பர் பார்த்தா நமக்கு கிளியரா இருக்காது. ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 போர்ஷனாவது முடிக்கணும். பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், அப்புறம் ரிவர்ஸ் இந்த மாரி ஒரு 2 டாபிக்காவது நம்ம முடிச்சுட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க. தேங்க் யூங்க.